for joining the session. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது வந்து லைக் மெட்டா ஆட்ஸ். ஓகே, ஃபேஸ்புக் ஆட்ஸ். லைக் ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி நீங்கள் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், லைக் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் வி கெட் ஸ்டார்ட் இன் டு த செஷன், I would like to warmly welcome you all for this event. Shantosh, welcome. Shankar, welcome. Good morning. Vignesh, welcome. Good morning. Akmal, welcome. Good morning. Prabha, welcome. Good morning. Sandul Kumar, welcome. Mohammed, welcome. Shantosh, Govindarajan, welcome. Jagadishan, welcome. Anbu Army, welcome. Green Focus, welcome. Rajarajan, welcome. Albert, welcome. Tirnavakarsu, welcome. Premalada, welcome. M Studio, welcome. Ravi, welcome. Gopinath, welcome. Anish, welcome. Raja, welcome. And Azaz, welcome. So என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள் டைப் பண்ணுங்க. இஃப் மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள், ஜஸ்ட் டைப் ஆடிபிள் ஆன் த chat box. Thank you so much for joining. Vignesh, welcome. And Emmanuel, welcome. Darshini, welcome. Emmanuel, like நீங்கள் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம், லைக் MK or ஜீவா. ஓகே, விஸ்வா, வெல்கம். ஹேம், வெல்கம். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மெட்டா ஆட்ஸ். ஓகே, ஸோ பிஃபோர் ஐ ப்ரொசீட், என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸ்க்ரீன் கிளியராக இருந்துச்சுன்னா லைக் கிளியர். ஓகே, செந்தில்குமார், தேங்க்யூ. க்ரீன் ஃபோக்கஸ், தேங்க்யூ. சங்கர், தேங்க்யூ. விக்னேஷ், தேங்க்யூ. மோக்ஷல்யா, தேங்க்யூ. சுந்தர், தேங்க்யூ. அனிஷ் ஆனந்த், தேங்க்யூ. அண்ட் கவின், தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லைக் ஆல்பர்ட், தேங்க்யூ. ஓகே, மெட்டா ஆட்ஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட் 5 days நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து லைக் டே 6 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் டு ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் KPIs இருக்குது, மெட்ரிக்ஸ் இருக்குது, லைக் வந்து என்ன மாதிரி நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம பண்ணலாம். அதாவது பேசிக்காக இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நீங்கள் பண்ணணும்னா என்னென்ன ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷனாக என்ன, லைக் ஆட் செட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன, ஸோ லைக் கன்வர்ஷன் லொக்கேஷனாக என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நாளையிலிருந்து லைக் இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் செஷன். ஓகே, நம்ம வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். லைக் ஹவு டு கிரியேட் ஃபேஸ்புக் ஆட்ஸ், லைக் அவேர்னஸ் டைப் ஆட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிராஃபிக் கேம்பெயின்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, லீட் கேம்பெயின்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, லைக் ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2 and 3. 4th வந்து பிக்சல்ஸ், லைக் பிக்சலை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, அதாவது கன்வர்ஷன் ஒரு சேல்ஸ் கேம்பெயின் பண்ணணும், சேல்ஸ் கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக் பிக்சல், மெட்டா பிக்சலையோ கன்வர்ஷன் APIயோ எப்படி வந்து உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைக் வந்து கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் லைக் எப்படி நீங்கள் ரன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, வெனஸ்டே டே 8ல், டே 9ல் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் எப்படி பில்ட் பண்ணுறது. ஓகே, லைக் வந்து கஸ்டம் ஆடியன்ஸ்னால் என்ன, லுக்கலைக் ஆடியன்ஸ்னால் என்ன, லைக் வேறு ஆடியன்ஸ், லைக் வெப்சைட்டில் இருக்க ஆடியன்ஸ் எப்படி ரீடார்கெட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் எப்படி ரீடார்கெட் பண்ணுறது. ஓகே, ஸோ உங்கள் கஸ்டமர் லிஸ்ட்டு, ஏற்கனவே உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் லிஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணி நீங்கள் எப்படி டார்கெட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே நம்ம இதில் லைக் டே 6 டே 9ல் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, டே 10 வந்து லைக் இன்சைட்ஸ், ஃபேஸ்புக் இன்சைட்ஸ் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஆப்டிமேஷன். ஸோ த நெக்ஸ்ட் 5 days வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70 to 80% ஆஃப் த ஃபேஸ்புக்கை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகே, எல்லா டைப் ஆஃப் கேம்பெயின்ஸும் லைக் ரீச் கேம்பெயின்ஸ், அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், அப்புறம் லைக் வந்து டிராஃபிக் கேம்பெயின்ஸ், அப்புறம் லீட் கேம்பெயின்ஸ், மெசஞ்சர் ஆட்ஸ், வாட்ஸ்அப் ஆட்ஸ். ஓகே, அப்புறம் சேல்ஸ் கேம்பெயின்ஸ், கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ், சேல்ஸ் கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ், ஆப் கேம்பெயின்ஸை தவிர மீது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு இகாமர்ஸ் ஸ்டோர் வச்சுருந்தாலுமே இந்த சேம் கேம்பெயின்ஸை நீங்கள் ரெப்ளிகா பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது வந்து கேம்பெயின் ஆப்டிமைசேஷன் தான். எப்படி நீங்கள் கேம்பெயின் ஆப்டிமைஸ் பண்ணுறது ப்ளஸ் எப்படி கேம்பெயினை ஸ்கேல் பண்ணுறது. ஏன்னா ஆட் க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, பட் அந்த கேம்பெயினை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி டே டு டே எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, எது வின்னிங் கேம்பெயின்ஸ் கண்டுபிடிக்கிறது, எது வின்னிங் ஆட் கிரியேட்டிவ்ன்றது கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் அதை நம்ம எப்படி நம்ம ஸ்கேல் பண்ணுறோம், லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுதான் ஃபேஸ்புக்கில் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் 5 days வந்து எல்லாமே ப்ராக்டிக்கல் செஷன் தான். ஸோ யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ ஃபேஸ்புக்னா என்ன. ஓகே, ஸோ நீங்கள் லைக் இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன், நீங்கள் ஃபயர் மோஜி நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் போடுங்க. ஓகே,
நம்ம செஷன் போகிறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன் டுடே, ஓகே, ஜஸ்ட் டைப் யுவர் ஃபயர் எமோஜி ஆன் த chat பாக்ஸ். ஓகே, ஸோ ஃபேஸ்புக்னா என்ன, லைக் ஃபேஸ்புக் நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா லைக் வந்து மெட்டா ஆட்ஸ். இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக் வந்து மெட்டா ஆட்ஸ். நீங்கள் மெட்டா இங்கே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்கும் நீங்கள் ஆட் ரன் பண்ணிக்கலாம், நீங்கள் வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் ஆட் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோர் தென் லைக் 2 பில்லியன் மந்த்லி யூசர்ஸ் ஃபேஸ்புக் மெட்டா கேம்பெயின்ஸ் மெட்டா இதில் இருக்காங்க. ஆக்சுவலாக டெய்லி யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1.4 பில்லியன் டெய்லி யூசர்ஸ், லைக் 1.7 பில்லியன் மொபைல் ஆக்டிவ் யூசர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸோ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து ஒன்றும் இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க, லைக் அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க. ஃபேஸ்புக் வந்து ஆடியன்ஸ் நெட்வொர்க் இருக்குது, ஃபேஸ்புக் பார்ட்னர் வெப்சைட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் நீங்கள் வந்து ஆட் காமிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபேஸ்புக் மெட்டா லைக் ஒன்று வந்து லைக் வந்து இன்ஸ்டாகிராம். ஓகே, அதுக்கு அடுத்து லைக் வந்து ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் நெட்வொர்க், அப்புறம் மெட்டா ஆட்ஸ். ஸோ நீங்கள் மூணுலேயுமே நீங்கள் ஆட் காமிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து மெட்டாவில் நீங்கள் வந்து ஆட் காமிக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் காமிக்கணும். ஃபஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ப்ரொஃபைல் வேணும் உங்களுக்கு. அந்த அக்கௌண்ட் ப்ரொஃபைலில் நீங்கள் உங்கள் கம்பெனிக்கோ உங்கள் பிராண்டுக்கோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆட் காமிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து 2 டைப் ஆஃப் லைக் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டா பிஸ்னஸ் சூட் இருக்கும். அது போக வந்து பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அப்புறம் பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஒரு ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணுற வீடியோ மட்டும் லைக் வந்து நான் இன்றைக்கி போட்டு வரேன். ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ மட்டும் நம்ம சேனலில் போட்டு வரேன். அப்புறம் ஒரு ஃபேஸ்புக் மேனேஜர் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்ற ஒரு 10 மினிட் வீடியோ நம்ம போட்டு வரேன் ஆக்சுவலாக. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்றைக்கான எக்ஸசைஸ். லைக் உங்களுக்கு பேஜ் இல்லை அப்படின்னா, ஃபேஸ்புக் பேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும். பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம் ஆக்சுவலாக. ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா லைக் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் ஃபேஸ்புக் மெட்டா பிஸ்னஸ் சூட்லேருந்து நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டில் வந்து லைக் யூ கேன் லைக் ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணோடனே நீங்கள் பேஜோட வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது போக வந்து நீங்கள் வந்து லைக் கன்வர்ஷன் ஏபிஐ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் வந்து லைக் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் லிங்க் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஏபிஐ நீங்கள் வாங்குறதா இருந்தால், வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தால் நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது. ஏஐ சென்சி இருக்குது, வாத்தி இருக்குது. ஸோ உங்கள் கான்வர்சேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சேட் பாட்டோ இல்லை வந்து லைக் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கு நீங்கள் பே பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் கான்வர்சேஷனை நீங்கள் இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஏபிஐ அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணுறதாலும் லிங்க் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் லிங்க் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் இதை லிங்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க, தென் பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து லைக் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து இந்த பிக்சலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். பிக்சல் இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம வந்து வெனஸ்டே அன்னைக்கு பார்க்கலாம். பட் பேஜ் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட், ஓகே, பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் business.facebook.comல போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுற வீடியோ நான் சேனலில் நம்ம போட்டு விட்றேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேனா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் ஃபேஸ்புக் பேஜோட நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கணும். லைக் அதுக்கடுத்து வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போல்லாம் வந்து கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறீங்களோ அந்த கேம்பெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் நம்ம மெட்டாவில் ஆட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கன்வர்ஷன் ஏபிஐ உங்களோட வெப்சைட்டில் செட் பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட்டோட விசிட்டர்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஓகே, ஸோ ட்ராக்கிங்கில் வந்து ஃபேஸ்புக் ட்ராக்கிங்கில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மெட்டா பிக்சல் மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ணலாம், இன்னொன்று வந்து கன்வர்ஷன் ஏபிஐ மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ணலாம். மெட்டா பிக்சல் அப்படின்றது வந்து ஒரு ப்ரௌசர் பேஸ்ட் ட்ராக்கிங், கன்வர்ஷன் ஏபிஐன்றது வந்து ஒரு சர்வர் பேஸ்ட் ட்ராக்கிங். ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும். உங்கள் சைட்டில் வந்து இந்த விசிட்டர்ஸ் வந்து எந்தெந்த பேஜை அதிக நேரம் வியூ பண்ணுறாங்க, எந்த பேஜில் அதிக நேரம் இருக்காங்க, ப்ளஸ் எங்கேருந்து வந்தாங்க, ப்ளஸ் இவங்க யார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கன்வர்ஷன் ஏபிஐ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு நல்ல டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்வர்ஷன் ஏபிஐ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து லைக் ஃபேஸ்புக்கோட அட்வான்டேஜ், ஏஐயோட அல்காரிதம் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எஃபெக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம கன்வர்ஷன் ஏபிஐயும் பிக்சலையும் நம்ம சைட்டில் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் குவிக் டிப்ஸ். ஆக்சுவலாக நான் திருப்பி ரீகேப் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து யூ ஹேவ் டு கிரியேட் அ பேஜ்.
உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ஒரு பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பேஜுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டில் வந்து லைக் வந்து ஒரு ஃபேஸ்புக் ஆட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்கள் மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். 2 ஆட் அக்கௌண்ட் 3 ஆட் அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். பட் ஒரு பேஜுக்கு வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட்ற மாதிரி வச்சுக்கோங்க. பட் ஒரே பேஜ் நீங்கள் நான் 3 ஆட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பேஜை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட் தான். ஓகே, அது ஒன்ஸ் ஆட் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே நீங்கள் ஈவெண்ட்ஸ் நீங்கள் பிக்சல் க்ரியேட் பண்ணணும் ஆக்சுவலாக. அந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பிக்சல் அதோட ஈவெண்ட் மேனேஜரில் போயிட்டு ஒரு பிக்சல் க்ரியேட் பண்ணுறீங்க. இன்கேஸ் வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்து யூ ஹாவ் டு லைக் அந்த கன்வர்ஷன் ஏபிஐ வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதை லிங்க் பண்ணுறீங்க. கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. கஸ்டம் ஆடியன்ஸ் யாருக்கு க்ரியேட் பண்ணுவீங்கன்னா உங்களோட வெப்சைட் யூசர்ஸ்க்கு க்ரியேட் பண்ணுவீங்க. உங்கள் இன்ஸ்டாகிராம் ஏற்கனவே இருந்தாங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு க்ரியேட் பண்ணுவீங்க. இல்லை ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா அந்த டேட்டா பேஸை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா எதுக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதில் ஆடியன்ஸ் ஆட் ஆகிட்டே வருவாங்க. அந்த ஆடியன்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஓகே, ட்ராக் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஐ கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லைட், உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு வெப்சைட் ஒரு ஃபேஸ்புக் ஆட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு வெப்சைட், நீங்கள் மல்டிபிள் வெப்சைட்ஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு ஆட் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். பட் பேஜ் வந்து ஒரு 2 ஆட் அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். பட் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் மட்டும் தான் நீங்கள் வச்சுக்கணும் ஆக்சுவலாக. கன்வர்ஷன் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான 2-3 கன்வர்ஷன் எப்பயும் வைக்க முடியாது ஆக்சுவலாக. ஒரு ட்ராக்கிங் தான் நீங்கள் வைக்க முடியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியல ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா லைக் ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் சேட் பார்க்குறேன். வீரா தேங்க்யூ, க்ரீன் ஃபோக்கஸ் தேங்க்யூ, உலகநாதன் தேங்க்யூ, அருணை தேங்க்யூ, ஜெகதீஷன் தேங்க்யூ. ஓகே, ஆல்பர்ட் தேங்க்யூ. ஓகே, பரமசிவம் தேங்க்யூ. ஓகே, அருணை தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ன்றது வந்து லைக் வந்து உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு பேஜ் ஆக்சுவலாக உங்கள் கம்பெனிக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஒரு பக்கம், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பீங்க, ப்ரொஃபைல் வச்சுருப்பீங்க, லைக் வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேஸ்புக் தான் ஒரு பேஜ் நீங்கள் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபேஸ்புக் பேஜ், ஆட் அக்கௌண்ட்டு, அப்புறம் ஆடியன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து லைக் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டில் வந்துட்டு லைக் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் இதில் காமிக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் வந்து business.facebook.com. ஓகே, business.facebook.com/settings அப்படின்னு போட்டிங்கன்னா business.facebook.com/settings செட்டிங்ஸ்னு போட்டிங்கன்னா லைக் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் மேனேஜர் வந்துடும். ஸோ அங்கே வந்து உங்கள் கம்பெனிக்கான நீங்கள் வந்து இங்கே வந்து கிரியேட் பிஸ்னஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிரியேட் பிஸ்னஸ், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் ப்ரொஃபைலில் உங்கள் பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து லைக் வந்து கிரியேட் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக், நான் இங்கே ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். பேண்டக் ப்ராப்ளம்ஸ் இந்தியா பிரைவேட்னு ஒரு கம்பெனி இருக்குது. Pantech.ai ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் க்ரோத் ஃப்ளோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கடுத்து லைக் வந்து ஒரு பர்சனல் ஆட் அக்கௌண்ட் ஒன்று கம்பெனி ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ Pantech.ai நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து கிரியேட் பிஸ்னஸில் போய்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணும். நான் அதுக்கான வீடியோ நான் இன்றைக்கி போகிறேன். பட் இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டூலில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஸோ பிஸ்னஸ் செட்டிங்ஸில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு இங்கே பீப்புள் இருப்பாங்க ஆக்சுவலாக, யாருக்கு என்னென்ன ஆக்சஸ் அப்படின்றது ஆக்சுவலாக. அதுக்கடுத்து வந்து லைக் அக்கௌண்ட்ஸ் ஆக்சுவலாக என்னென்ன பேஜஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகே, ஆட் அக்கௌண்ட் என்னென்ன ஆட் அக்கௌண்ட் இருக்குது, அப்புறம் பிஸ்னஸ் ஆசட் குரூப்பு. ஓகே, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸு, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு. ஓகே, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு வந்து லைக் வந்து நீங்கள் ஏபிஐ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து நீங்கள் இங்கே இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து லைக் வந்து இந்த டூல்ஸ் இருக்கும், ஆல் டூல்ஸ் இருக்கும். நீங்கள் ஆல் டூல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் மேனேஜர், ஈவெண்ட்ஸ் மேனேஜர், ஓகே, அப்புறம் ஆடியன்ஸஸ், இந்த 3 மட்டுமே நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஆட்ஸ் மேனேஜர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
நீங்கள் அங்கே வந்து நீங்கள் இருக்க எல்லா ஆட்ஸுமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா கேம்பெயின்ஸுமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். லைக் ரீச் கேம்பெயின், ஸோ கேம்பெயின்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு ஆட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு கேம்பெயின்ஸ் இருக்கும், அப்புறம் ஆட் செட்ஸ் இருக்கும், அப்புறம் ஆட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கேம்பெயின்ஸ் நீங்கள் அந்த ஐக்கான் மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபெமிலரைஸ் ஆகிக்கணும். ஆல் டூல்ஸு, பில்லிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸு, அப்புறம் லைக் வந்து ஈவெண்ட்ஸ் மேனேஜர், அப்புறம் ஆடியன்ஸ், இந்த 4 டேப் தான் முக்கியம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ கேம்பெயின்ஸ், இப்போ நீங்கள் கேம்பெயின்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபேஸை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 1 செகண்ட் இருக்கு, நான் ஃபேஸை வந்து நான் மாற்றிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து லைக் கேம்பெயினை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து கேம்பெயின்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் என்னென்ன கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். கேம்பெயின்ஸ்குள்ளே வந்து மல்டிபிள் ஆட்செட்ஸ் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு ஆட்செட் இருக்குது, லைக் ஒரு ஆட்செட் வச்சுக்கலாம், இல்லை மல்டிபிள் ஆட்செட்ஸ் வச்சுக்கலாம். ஆட்செட்டில் வந்து நீங்கள் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கேம்பெயினில் வந்து நீங்கள் வந்து கேம்பெயின் பட்ஜெட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் என்ன டைப் ஆஃப் கேம்பெயினுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். லைக் ரீச் கேம்பெயின்ஸா, லைக் நான் இப்போ ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறேன், ரீச்சா, இல்லை லைக் வந்து அவேர்னஸ் கேம்பெயினா, டிராஃபிக் கேம்பெயினா, என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸா, லீட்ஸா, ஆப் ப்ரொமோஷன் கேம்பெயினா, சேல்ஸ் கேம்பெயினா. ஓகே, ஸோ இப்போ அவேர்னஸ் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா லைக் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் வந்து உங்கள் ஸ்டோர் இருக்குது, லைக் உங்கள் லைக் ஃபிசிக்கல் ஸ்டோரியோ, உங்கள் வந்து லைக் இ-காமர்ஸ் ஸ்டோரியோ, இல்லை வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றி லைக் அதிக பீப்புளுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். ஆக்சுவலாக ரீச் அவேர்னஸ் கேம்பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய தடவை இம்ப்ரெஷன்ஸ் நீங்கள் காமிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே யூசருக்கு வந்து நீங்கள் 10 தடவை ஆட் காமிக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் ஆட் காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ பிராண்ட் அவேர்னஸ். ஸோ இதோட பர்பஸ், இதோட கோல் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அதிக பீப்புளை ரீச் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பிராண்ட் அவேர்னஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து லைக் ஒரு வீடியோ வச்சுருக்கீங்க, அந்த வீடியோ நிறையா ப்ரொமோட் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா அதிக வீடியோ வியூஸ் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டோரை பற்றி உங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர் லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு நீங்கள் லீட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேம்பெயின்ஸ் இது எல்லாமே இதோட அல்கரிதம் வந்து வேறு அல்கரிதம் ஆக்சுவலாக. ஓகே, டிராஃபிக் கேம்பெயின்னா ஃபேஸ்புக்கில் இருக்க விசிட்டரை வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகே, மேபி லிங்க் கிளிக், எவ்வளோ வேறு லிங்கை கிளிக் பண்ணுறாங்க, இல்லை வந்து எத்தனை பேர் லேண்டிங் பேஜில் லேண்ட் ஆகுறீங்க, அந்த லேண்டிங் பேஜை வியூ பண்ணுறாங்க. ஸோ மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, இதை எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே டிராஃபிக் கேம்பெயின்ஸ். அதாவது டிராஃபிக்கை ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஆனால் இது வந்து லீடையோ ஒரு சேல்ஸையோ கேரண்டி கொடுக்காது ஆக்சுவலாக. ஓகே, என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து வீடியோ வியூஸை என்கரேஜ் பண்ணுறது. போஸ்ட் இருக்குது, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறீங்க, அதை என்கேஜ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, இதில் வந்து நிறைய கான்வர்சேஷன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கு நீங்கள் என்கேஜ்மெண்ட் யூஸ் பண்ணலாம். லீட் கேம்பெயின்றது வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுலேயே வந்து ஃபேஸ்புக்லேயே ஃபார்ம் இருக்கும், இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபேஸ்புக் லீட் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கே ஏற்கனவே அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிடும். அவங்களோட இமெயில், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ப்ளஸ் அவங்க வந்து லைக் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே ஃபேஸ்புக்கே கலெக்ட் பண்ணும். ஜஸ்ட் பை சிங்கிள் கிளிக் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கி உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, ஆனால் சில சமயம் லீடோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் லீட் கேம்பெயின்ஸ் வந்து நீங்கள் வெப்சைட்லேயுமே கூட நீங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணி அங்கேயும் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், அங்கேயும் கூட நீங்கள் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் லீட் கேம்பெயின்ஸ்லேயே. அப்புறம் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், இதோட பர்பஸ் வந்து லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆப் ப்ரொமோஷன் வந்து நீங்கள் ஒரு ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, லைக் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஆப் வச்சுருக்கீங்கன்னா, லைக் வந்து ஆப் இன்ஸ்டால்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஆப் ஈவெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. சேல்ஸ் கேம்பெயின் வந்து லைக் கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ், உங்களுக்கு சேல்ஸ் டிரெக்டாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு இது லைக் டிக்கெட்ஸ் விற்கிறீங்க, லைக் கோச்சிங், லைக் உங்களோட பிஸ்னஸ்க்கு கோச்சிங் கால்ஸ்க்கு, லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் விற்கலாம். லைக் 1000 rupeesக்கு 499 rupeesக்கு சாரீஸு. அதுக்கடுத்து லைக் வந்து சேல்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வைக்கலாம். ஸோ சேல்ஸ் கேம்பெயின்ஸ். ஸோ இதோட அல்கரிதம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதோட பர்பஸ் லைக் அந்த ஃபனலில் வந்து இந்த டாப் ஆஃப் தி ஃபனல், லைக் மிட் ஆஃப் தி ஃபனல், பாட்டம் ஆஃப் தி ஃபனல். டாப் ஆஃப் த ஃபனலில் உங்களுக்கு அவேர்னஸ் கேம்பெயின்ஸும் டிராஃபிக் கேம்பெயின்ஸும் ப்ளே பண்ணும். மிட் ஆஃப் தி ஃபனலில் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸும் உங்களுக்கு லீட் கேம்பெயின்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணும். சேல்ஸ் கேம்பெயின், ரீடார்கெட்டிங் ஆட்ஸு, இது எல்லாமே சேல்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, லீட்ஸ்லேயே உங்களுக்கு ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சேல்ஸ் ஆடியன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த அவேர்னஸ் கேம்பெயின்ஸும் டிராஃபிக் கேம்பெயின்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும். சேல்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சேல்ஸ் கேம்பெயின் இதாகும். இது வந்து கேம்பெயின் அப்ஜெக்டிவ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேம்பெயின் இருக்குது,
கேம்பெயினில் கேம்பெயின் அப்ஜெக்டிவ் இருக்குது. நீங்கள் கேம்பெயினோட கோலை நீங்கள் டிட்டர்மின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கேம்பெயின் லெவல் ஒரு பட்ஜெட் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கே வந்து ஆட் செட்டுக்கு பிரித்து கொடுத்துரும். அதுக்கு அடுத்து ஆட் செட் இருக்கும். ஆக்சுவலாக ஆட் செட்டில் வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் உங்களுக்கு கஸ்டம் ஆடியன்ஸ் வேணுமா, இல்லை லுக்கலிக் ஆடியன்ஸ் வேணுமா, ஏற்கனவே ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த கஸ்டமர் மாதிரி ஒரு சிமிலர் ஆடியன்ஸ் வேணுமா, இல்லை லைக் வந்து நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க, டெமோகிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ண போகிறீங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ண போகிறீங்க, இல்லை பிஹேவியர் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டார்கெட் ஆட்ஸை நீங்கள் ஆட் செட்டில் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்ஸில் வந்து லைக் வந்து இமேஜ் ஆட்ஸு, கேரசல் ஆட்ஸு, வீடியோ ஆட்ஸு, அது மாதிரி மல்டிபிள் ஆட்ஸ் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் செட்டில் என்னென்னு காமிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீட் கேம்பெயின்ஸ்குள்ளே நம்ம போகிறோம். ஓகே, கிளிக் கண்டினியூ. ஸோ இது வந்து டெய்லர் லீட்ஸ் கேம்பெயின்றது வந்து லைக் வந்து ஃபேஸ்புக்கே வந்து நிறைய பெஸ்ட் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இந்த டெய்லர் லீட்ஸ் கேம்பெயினில் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேனுவல் லீட்ஸ் கேம்பெயினா கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்கும். ஓகே, இதில் பெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்கள் டெய்லர் லீட்ஸ் கேம்பெயினில் மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின் போனீங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஸோ நான் மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின் சூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் டெய்லர் லீட்ஸ் கேம்பெயின் சூஸ் பண்ணுறவங்க நீங்கள் சூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். ஆக்சுவலாக பட் இப்போ வந்து இன்றைக்கி வந்து கிளாஸில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின். ஆக்சுவலாக இது கேம்பெயின் நேம். ஆக்சுவலாக கேம்பெயின் நேம் இதுக்குன்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ஒரு ஃபார்மெட்டாக கொடுக்குறது தான் பெஸ்ட். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லீட்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் லீட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா லீட்ஸ் கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து லைக் வந்து கேம்பெயின் ஆக்சுவலாக என்ன டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் கேட்டகரி ப்ராடக்ட் கேட்டகரி இங்கே வந்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து லைக் வந்து என்னைக்கு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற கேம்பெயின் டேட். ஆக்சுவலாக ஓகே, டேட் நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து கேம்பெயின் நேம். ஆக்சுவலாக ஸ்பெஷல் ஆட் கேட்டகரிஸ் லைக் வந்து இப்போ உங்கள் ஆடை வந்து லைக் வந்து இப்போ வந்து கிரெடிட் கார்ட்ஸ் விற்கிறதுக்கு, லோன் விற்கிறதுக்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இப்போ ஜாப் ஆஃபர்ஸ், இன்டர்ன்ஷிப், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஓகே, ரியல் எஸ்டேட் லிஸ்ட் பண்ணுறீங்க, ஹோம் ஓனர்ஸ், இன்சூரன்ஸ், மார்க்கேஜ் லோன்ஸ் இது ரன் பண்ணுறீங்க இந்த ஆப்ஷன்ஸ். பொலிட்டிக்கல் ஆட்ஸ் நீங்கள் எது ரன் பண்ணுறீங்க தான் இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற பிஸ்னஸ் எதுவுமே சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இதில் வந்து கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமேஷன் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமேஷன் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா லைக் வந்து என்னாகும் அப்படின்னா நீங்கள் ஆட் செட்டில் பட்ஜெட் இருக்காது. ஓகே, இது வந்து ஆட் செட். ஆக்சுவலாக ஆட் செட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டார்கெட்டிங் ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமேஷன் வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லைக் வந்து இங்கே அதாவது இந்த கேம்பெனிக்கு 2000 பட்ஜெட் போடுறீங்க, இல்லை 5000 பட்ஜெட்னா ஆட் செட் 10 ஆட் செட் இருந்தால் கூட அதை உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். ஃபேஸ்புக்கோட எந்த அல்கரிதம் ஃபேஸ்புக் வந்து ஏஐ அல்கரிதம் யூஸ் பண்ணி எந்த நல்ல ஆட் செட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஆட் செட்டுக்கு அதிக அமௌண்ட் கொடுத்துரும். ஓகே, அதான் அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட். இது ஏபி டெஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக ஏபி டெஸ்டிங் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் பண்ணணும். ஒன்று இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா எந்த ஆட் கிரியேட்டிவ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஓகே, என்ன டைப் ஆஃப் ஆடியன்சஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து இந்த ஏபி டெஸ்டிங் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சுவலாக ஓகே, ஸோ இது வந்து கேம்பெயின் செட்டிங்ஸ். ஆக்சுவலாக அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து லைக் ஆட் செட் செட்டிங்ஸ். ஆட் செட் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஓகே, ஆட் செட் நேம் இருக்குது. ஓகே, இங்கே ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் நான் ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சுருக்கனால நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்காக இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கடுத்து லைக் இங்கே வந்து லைக் வந்து சிங்கிள் இமேஜா இல்லை வீடியோவா இல்லை கேரசல் ஆட்ஸ்ன்றத ஆட் ஃபார்மேட்டை நீங்கள் இதுதான் வந்து அது வந்து நம்ம ஆக்சுவலாக இருக்க வந்து லைக் வந்து ஆட் செட்டிங்ஸில். ஓகே, ஓகே, ஸோ இதுதான் ஆட் செட். ஆக்சுவலாக ஓகே, இது ஆட் செட்டு. அதுக்கப்புறம் ஆட். ஆக்சுவலாக இது ஆட் செட் நேமு. கன்வர்ஷன் லொக்கேஷன்னா எங்கே வந்து நமக்கு வந்து இப்போ லீட் கேம்பஸ்னால் எங்கே வந்து நம்ம லீட் கலெக்ட் பண்ண போகிறோம், நம்மளோட வெப்சைட்ஸில் கலெக்ட் பண்ண போகிறோம்னா வெப்சைட்ஸ் கொடுக்கணும். அதை ஒரு லேண்டிங் பேஜில் உங்கள் ஃபனலில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் வெப்சைட் கொடுக்கணும். இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக லீட் ஃபார்ம்ஸ். ஃபேஸ்புக் மெசஞ்சர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் மெசேஜிங் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெசஞ்சர் இல்லை இன்ஸ்டாகிராம், இல்லை வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வாட்ஸ்அப். ஆக்சுவலாக ஓகே, ஒரு ஃபோனுக்கு ஆக்சுவலாக லைக் ஜெனரல் லீட்ஸ் ஒரு ஃபோன் காலுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ண போகிறீங்கன்னா கால்ஸ். ஆக்சுவலாக உங்கள் ஆப் மூலமாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஓகே, ஸோ இது வந்து கன்வர்ஷன் லொக்கேஷன்ஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து லைக் ஃபேஸ்புக் பேஜ் சூஸ் பண்ணிக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறீங்க. தென் பட்ஜெட். ஆக்சுவலாக
இது வந்து ஆட்ஸ் நம்ம ஏன்னா கேம்பெயினில் நம்ம பட்ஜெட் சூஸ் பண்ணலாம். அதனால் இங்கே வந்து ஆட் செட் லெவலில் நீங்கள் பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னொரு ஆட் செட் நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். குவிக்லி டூப்ளிகேட் கொடுத்து லைக் வந்து நான் வந்து ஒரு அதாவது நான் சென்னைக்கு ஒரு ஆட் செட்டு லைக் வந்து இது வந்து சென்னை ஆட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட் செட் வந்து சென்னை, அடுத்த ஆட் செட் வந்து நான் வந்து மும்பை பீப்புளை டார்கெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சென்னை ஆடியன்ஸு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து ஆட் செட் பட்ஜெட் வந்து நீங்கள் சென்னைக்கு வந்து 5000 ரூபீஸும் மும்பைக்கு வந்து ஒரு 2000 ரூபீஸும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட் நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ அதான் ஆட் செட் பட்ஜெட் ஆக்சுவலாக. அப்படி இல்லைனா கேம்பெயின்லேயே நீங்கள் வந்து டோட்டலாகவே இந்த கேம்பெயினுக்கு 5000 ரூபீஸ்னா 5000 ரூபீஸ் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதுவே பிரிச்சுக்கிறோம் ஆக்சுவலாக சென்னைக்கு மும்பைக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து கன்வர்ஷன் லொக்கேஷன் ஆக்சுவலாக. கன்வர்ஷன் லொக்கேஷன் இது பட்ஜெட் நீங்கள் பட்ஜெட் வந்து லைக் வந்து ஆட் செட் பட்ஜெட் கேம்பெயின் ஸ்டார்ட் டேட்டு. ஓகே, அதுக்கடுத்து வந்து லைக் வந்து ஆடியன்ஸ் கண்ட்ரோல்ஸில் வந்து இப்போ வந்து டிஃபால்ட்டாகவே வந்து அது வந்து அட்வான்டேஜ் ஆடியன்ஸில் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபேஸ்புக்கோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நீங்களே டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலைன்னா கூட ஃபேஸ்புக் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு கெட் த ஆடியன்ஸ். ஃபேஸ்புக்கோட ஏஐ இருக்கிறது படி அதோட ஆடியன்ஸை வந்து அதனால எடுத்துக்கிற முடியும். ஓகே, ஃபேஸ்புக்கும் அதான் விரும்புகிறாங்க ஆக்சுவலாக. அவங்களால அந்த ஆடியன்ஸ் யார் உங்களோட பையர் பர்சன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து லைக் அட்வான்டேஜ் ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து நம்ம சுவிட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சுவிட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைக் வந்து உங்கள் இதை வந்து லைக் உங்களோட டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ்னால் லைக் வந்து ஏஜ் வைஸாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கஸ்டமர் உங்களோட பையர் பர்சனாவோட ஏஜ் ஆக்சுவலாக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா லைக் 50லேருந்து லைக் இப்போ வந்து ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா இப்போ 18லேருந்து 50 வரைக்குமே உங்கள் ஏஜ் குரூப்பை நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்கன்னா 18லேருந்து ஒரு 25 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம், 30 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே, டீட்டெயில் டார்கெட் லைக் இங்கே வந்து லைக் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ லைக் என்னென்ன டைப்னா டெமோகிராஃபிக்ஸ் வைஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் வைஸ் பிஹேவியர் வைஸ் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எஜுகேஷன் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இல்லை எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸு, அந்த மாதிரி எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் அவங்க இதெல்லாமே டார்கெட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் இப்போ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்னால் நான் இப்போ வந்து எம்பிஏ நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக இல்லை ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இருக்கும். ஓகே, எம்பிஏ மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ், எம்பிஏ மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக. அது போக வந்து லைக் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், வெறும் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸு எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிக்கலாம். அது காஸ்ட்லி மொபைல் ஃபோன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் வந்து ஐஃபோன் யூசர்ஸ், லேட்டஸ்ட் ஐஃபோன் வெர்ஷன்ஸு இல்லை கேலக்ஸி S24 யார் யூஸ் பண்ணுறா. ஓகே, ப்ளஸ் கம்பெனி வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணணும். லைக் வந்து ஒரு இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி கம்பெனி வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுறது. ஸோ இதுதான் கீ. இந்த டீட்டெயில் டார்கெட்டிங்கில் மட்டும் நீங்கள் ப்ரௌஸில் போயிட்டு உள்ள என்னென்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பாருங்கள். பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வைஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, ஓகே, ஃபிட்னஸ் லைக் மேரேஜ், வெட்டிங்ஸு, ஓகே, லைக் வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் வந்து வெட்டிங் ரிலேட்டடாக நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இல்லை வந்து லைக் வந்து வெட்டிங் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எதுவும் பிஸ்னஸ் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா லைக் அவங்கள டார்கெட் பண்ணுறதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் வந்து லைக் வந்து ஹாபீஸு, ஷாப்பிங் அண்ட் டெக்னாலஜி வைஸ் ஆக்சுவலாக. ஓகே, லைக் ப்ரோக்ராமிங்கில் லைக் என்ன ப்ரோக்ராமிங் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணணும். லைக் வந்து ப்ரோக்ராமர்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணணும்னா anniversary, like wedding anniversary, okay, like behaviors, okay, so mobile device user பொறுத்து டிஜிட்டல் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி அதாவது ஃபேஸ்புக் பேஜ் அட்மின்ஸு அந்த மாதிரி லைக் வந்து நியூ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, நியூ பிஸ்னஸ் ஓனர்ஸு, ஷாப் ஓனர்ஸு இவங்க எல்லாத்தையும் நம்ம டார்கெட் பண்ணுறதா டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில் டார்கெட்டிங் வந்து நல்லா டீட்டெயிலாக நீங்கள் உட்காந்து கோத்ரூ பண்ணணும் ஆக்சுவலாக. இதுக்குள்ளே என்னென்ன இருக்கா, ஏன்னா இதுதான் கீ ஆக்சுவலாக உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. இதை ஃபேஸ்புக்கை பொறுத்தவரைக்கும் டெஸ்டிங் தான். ஆடியன்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணி எந்த ஆடியன்ஸுக்கு உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குது, எந்த ஆடியன்ஸுக்கு உங்களுக்கு லீட்ஸ் அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த ரீச் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாடு தான் டார்கெட் பண்ணிருப்பீங்க, ஆனால் தமிழ்நாடுக்கு வெளியிலேருந்து வருவாங்க ஆக்சுவலாக. இதை எடுத்துடணும் ஆக்சுவலாக. எப்பயுமே லைக் இங்கே வந்து போதுமான ஆடியன்ஸ் இருக்கணும் ஆக்சுவலாக. நான் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம டூல்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். டூல்ஸில் என்னென்ன இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு தான் நம்ம டீட்டெயிலாக ஆட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக.
பிளேஸ்மெண்ட்ஸ்ன்றது வந்து இது இது என்னதுன்னா லைக் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆடு காமிக்க போகிறீங்க. அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்னால் ஃபேஸ்புக்கே வந்து அதை டிட்டர்மின் பண்ணிக்கிறோம். மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ்னால் நீங்கள் மேனுவலாக நீங்கள் எங்கே காமிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் காமிக்கணுமா, இன்ஸ்டாகிராமில் காமிக்கணுமா, இல்லை வந்து ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் காமிக்கணுமா, இல்லை மெசஞ்சரில் காமிக்கணுமா. ஓகே, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப. ஓகே, அதே மாதிரி நீங்கள் சில ஆடியன்ஸை எக்ஸ்க்ளூஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ், நெகட்டிவ் பீப்புளை டார்கெட் பண்ண வேணாம். அப்பார்ட் ஃப்ரம் பையர் பர்சன் நீங்கள் டார்கெட் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஒரு ஆடியன்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதை உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா கூட நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே கஸ்டம் ஆடியன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸு. கஸ்டம் ஆடியன்ஸில் வந்துட்டு லைக் வந்து உங்களுக்கு லுக்கலிக் ஆடியன்ஸு, லைக் நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஆடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டார்கெட் லுக்கலிக் ஆடியன்ஸு, கஸ்டம் ஆடியன்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது எல்லாமே ஆட் செட்ஸில் இருக்கும் ஆக்சுவலாக. ஆட் செட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட்டிங், பிளேஸ்மெண்ட்ஸு. ஓகே, எங்கெங்கே நீங்கள் ஆடு காமிக்க போகிறீங்க அப்படின்றது லைக் இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸில், லைக் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில், ஃபேஸ்புக் ஸ்டோரிஸில், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில், இது எல்லாமே. அதுக்கு அடுத்து ஆட்ஸ். ஆக்சுவலாக ஆட்ஸில் வந்து நீங்கள் இங்கே என்ன டைப் நீங்கள் ஆட் சூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது இமேஜ் ஆட்ஸோ, கேரசல் ஆட்ஸு, வீடியோ ஆட்ஸ், இந்த 3 டைப் ஆஃப் ஆட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. சைஸஸ் இருக்குது, இமேஜஸ்க்கு சைஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ கேட்டலாக் ஆக்சுவலாக 1 செகண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இமேஜ் ஆட்ஸு, சிங்கிள் இமேஜ் இல்லைன்னா மல்டிபிள் கேரசல் ஆட்ஸ், மோர் தென் 2 இமேஜஸ்னால் கேரசல் ஆட்ஸ், அப்புறம் வீடியோ ஆட்ஸ். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் தென் லைக் ப்ரைமரி டெக்ஸ்ட் ஒரு ஆடுக்கு இந்த மேலே வர்ற டெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது. அப்புறம் ஒரு கால் டு ஆக்ஷன். நிறைய டைப் ஆஃப் கால் டு ஆக்ஷன் இருக்குது. லைக் சப்ஸ்கிரைப், அப்ளை நோ, புக் நோ, கெட் ஆஃபர், கெட் கோட்டு, லேர்ன் மோர், சைன் அப். ஓகே, ஸோ சென்ட் இன்ஸ்டாகிராம் மெசேஜ், இதெல்லாம் கால் டு ஆக்ஷன். அந்த யூசர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகே, அதுக்கடுத்து வந்து லைக் ஹெட்டிங் இருக்கும். பிரைமரி டெக்ஸ்ட்டு, கால் டு ஆக்ஷன், ஹெட்டிங். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இது வந்து ஆட்ஸில் நம்ம கிரியேட் பண்ணிட்டு கீழே பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேம்பெயின்ஸு, அப்புறம் ஆட் செட்ஸு, அப்புறம் ஆட்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கேம்பெயின் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆட்ஸ் உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸோட ஸ்ட்ரக்சர் இது மேலே இருக்கிறது வந்து ஆட் அக்கௌண்ட் ஆக்சுவலாக. இப்போ மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே ஆட் அக்கௌண்ட்டு. ஸோ நீங்கள் எந்த ஆட் அக்கௌண்ட்டில் வேணாலும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸை வந்து லைக் வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட்டில் வச்சு நீங்கள் ரன் பண்ணுறது பெஸ்ட்டு. பட் இப்போ நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ரீசன் என்ன அப்படின்னா, லைக் வந்து ஒவ்வொரு ஆட் அக்கௌண்ட்டுக்குமே ஒரு லேர்னிங் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து இனிஷியலாக இது வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து 2 டைப் ஆஃப் லைக் ஃபேஸ்புக் வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்படின்னா, லைக் இனிஷியலாக வந்து அந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு எந்த லேர்னிங்குமே இருக்காது. அது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் ஆக்சுவலாக. ஓகே, எப்படி வந்து குழந்தைக்கு வந்து லைக் வந்து பேசிக்கலாக வந்து மெஷின் லேர்னிங்கில் வந்து 2 டைப் ஆஃப் அல்காரிதம் இருக்குது. ஒன்று வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்று வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்றது வந்து அது ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபை காமிக்கிறீங்க, ஃபோட்டோகிராஃபை காமிச்சிட்டு இது வந்து ஆப்பிள்னு சொல்கிறீங்க. ஓகே, அது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, அதாவது ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், இந்த சூப்பர்வைசர் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே, அது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது வந்து குழந்தைய அதுவாக லேர்ன் பண்ணிக்கிறது. ஓகே, அது வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ பேஸ்ட் ஆன் சம் சிமிலர் கேட்டகரிஸை வச்சு சிமிலாரிட்டிஸை வச்சு குழந்தைய அதை லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, அது வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் ஃபேஸ்புக்கில் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து இது வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ்புக்கோட ஆட் அக்கௌண்ட் வந்து இனிஷியலாக வந்து எந்த ஒரு லேர்னிங்குமே இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும் ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கு. இந்த லீடு கன்வெர்ட் ஆகுறாங்க, இந்த லீடு கன்வெர்ட் ஆகலை. ஸோ இந்த லீடு கன்வெர்ட் ஆகுறாங்க நீங்கள் ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து அதே மாதிரி இருக்க மற்ற கஸ்டமர்ஸை வந்து ஃபைன் பண்ணிக்கிறோம், அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த கஸ்டம் ஆடியன்ஸ்க்கு வந்து லைக் வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபேஸ்புக் வந்து ஆட் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் போயிடும். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் பொறுத்த வரைக்கும் அக்யூரசி கம்மி ஆக்சுவலாக, ஏன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து எது மூலமாக உங்களுக்கு திருப்பி ஃபேஸ்புக்கு போகும் அப்படின்னா அந்த பிக்சல் மூலமாக தான் போகும். நீங்கள் அந்த பிக்சல் நீங்கள் செட் பண்ணாமல் நீங்கள் வெறும் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா
அது வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இருக்கும். ஃபேஸ்புக்கே வந்து அது ரேண்டமாக ஆட் காமிக்கும். அதுக்கு வந்து அவங்க வாங்குறாங்களா வாங்கலையா அப்படின்ற இது வந்து ஃபேஸ்புக்கு போகாது. நீங்கள் பிக்சல் அதாவது பிக்சலை வந்து நீங்கள் வந்து உங்கள் சைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, உங்களோட வெப்சைட்லேயோ இல்லை உங்களோட லேண்டிங் பேஜ்லேயோ இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்ட்ரோல், ஃபேஸ்புக் கண்ட்ரோல் இருக்காது அந்த யூசர்ஸ் கன்வெர்ட் ஆகுறாங்களா இல்லையன்றது. ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு போயிடும் ஆக்சுவலாக. ஓகே, பட் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இனிஷியலாக வந்து அது குழந்த மாதிரி எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் போட 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 அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே வரும். உங்களோட பையர் பர்சனை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டே வரும். இந்த பையர் பர்சனாக்கு ஓகே இவங்க வந்து இந்தியாவிலேருந்து தான் வாங்குவாங்க, ஓகே இவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க, ப்ளஸ் வந்து இவங்களோட ஆடியன்ஸ் வந்து இந்த ஏஜ் குரூப் தான். நீங்களே செட் பண்ணலைன்னா கூட ஃபேஸ்புக் ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா கால் பண்ணிகிட்டே வரும். ஸோ நீங்கள் அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் நீங்கள் கேம்பெயின்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப என்ன அட்வான்டேஜ்னா, ஃபேஸ்புக் வந்து அதோட லேர்னிங்கை வச்சுக்கிட்டு அதோட ஏஐ அல்காரிதம் வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக் வந்து கரெக்டான பீப்புளுக்கு ஆட் காமிக்க பார்க்கும். ஏன்னா ஃபேஸ்புக்கோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி அதிக பிஸ்னஸ் பண்ணணும். அதுதான் ஃபேஸ்புக்கோட அப்ஜெக்டிவ். ஸோ தட் அப்போ தான் உங்களால் வந்து நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க முடியும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ இன்னொரு ஆட் அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு ஆட் அக்கௌண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம இன்னொரு ஆட் அக்கௌண்ட்டில் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு எந்த லேர்னிங்குமே இருக்காது. ஸோ இனிஷியலாக அது திருப்பி முதர்ந்து ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக, லேர்னிங் ப்ராசஸை முதர்ந்து ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆட் அக்கௌண்ட்டுக்குமே ஒரு லேர்னிங் இருக்கும். ஓகே, அந்த லேர்னிங்கை பொறுத்து தான் லைக் ஆட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதே மாதிரி நீங்கள் ஆட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து மல்டிபிள் பிஸ்னஸை வந்து ஒரே ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே வைக்கிறதும் வந்து நாட் ரெக்கமெண்டட் ஆக்சுவலாக. ஏன்னா அது நிறைய ஆடியன்ஸை வச்சுருக்கும், அது ஒரு செட் ஆஃப் லேர்னிங் வந்து அதுக்கு குழம்ப ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக. ஓகே, என்ன பையர் பர்சன் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ்க்கு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லேயும் இருக்கீங்க, அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வேறு ஒரு பிஸ்னஸ்லேயும் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் தனித்தனி ஆட் அக்கௌண்ட் தனித்தனி வெப்சைட் வச்சு நீங்கள் அந்த இதை நீங்கள் லிங்க் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். கோச்சிங் பிஸ்னஸை சொல்கிறேன், டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஆட் அக்கௌண்ட் ஆக்சுவலாக இதில் வந்து லேர்னிங் ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஆப்டிமைஸும் அதோட அல்காரிதமும் ஆப்டிமைஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து சில டைம் வந்து காஸ்ட் பர் லீடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, காஸ்ட் சிபிஎல் லைக் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு ஆடியன்ஸை பற்றி இப்போ லேர்னிங்ஸ் இருக்கும். இப்போ அதே நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஆட் அக்கௌண்ட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு லேர்னிங் இருக்காது, சில சமயம் காஸ்ட் பர் லீட் கம்மியாக வரும். பட் அந்த ஆடியன்ஸோட குவாலிட்டி வந்து நீங்கள் ஒரு வெபினார் கொடுத்த அப்படின்ட்டு தான் அது தெரியும், அவங்க வந்து கன்வெர்ட் ஆகிறாங்களா இல்லையன்றதை வந்து. ஓகே, ஸோ இது வந்து ஆட் அக்கௌண்ட். நீங்கள் வந்து இப்போ மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரே ஆட் அக்கௌண்ட்டில் வந்து வச்சு ரன் பண்ணுறதுக்கும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரன் ஆகுது அப்படின்னா ஒரே இதில் வந்து நீங்கள் நிறைய லீட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம், ஒரே ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் நிறைய லீட்ஸ் கலெக்ட் பண்ணலாம், அந்த லேர்னிங் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே கேம்பெயின்ஸ் ஆக்சுவலாக. இது கேம்பெயின்ஸு. ஓகே, இது ஆடியன்ஸ். இந்த ஆடியன்ஸு ஆல் டூல்ஸில் தான் நீங்கள் இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்று கேம்பெயினை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆட் செட் கேம்பெயின்ஸை கிரியேட் பண்ணால் இங்கே ஆட் மேனேஜர் இந்த விண்டோ வரும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கேம்பெயின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. ஆடியன்ஸ் டேப்பில் வந்து நீங்கள் வந்து லைக் வந்து என்ன டைப் ஆஃப் லைக் நீங்கள் உங்களோட வெப்சைட் ஆடியன்ஸு, இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸு இருக்க எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ரீடார்கெட் பண்ணி ஆடை வந்து நீங்கள் திருப்பி காமிச்சிக்கலாம். அதுதான் இதோட பர்பஸ் ஆக்சுவலாக, ஆடியன்ஸோட பர்பஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் கிரியேட் ஆடியன்ஸ்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதில் கஸ்டம் ஆடியன்ஸ் இருக்குது, லுக்காலிக் ஆடியன்ஸ் இருக்குது. இப்போ ஏற்கனவே உங்கள் கஸ்டமர் டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான சிமிலர் ஆடியன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்னா லைக் வந்து வெப்சைட்டில் கஸ்டமர் லிஸ்ட்டில், ஓகே, ஆப் ஆக்டிவிட்டியில், கேட்டலாகில் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து அதுலேயும் சேம் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டியில் ஒரு லீட்ஸு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் எதாவது யூஸ் பண்ணுறோம்னா வெப்சைட் யூஸ் பண்ணுறோம், கஸ்டமர் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அதுக்கடுத்து வீடியோ யூஸ் பண்ணுறோம். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அந்த வீடியோ எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, அந்த சர்டன் வியூஸ்க்கு அதிகமாக இருக்கவங்களுக்கு மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸு. ஃபேஸ்புக்கில் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஈவெண்ட்ஸ் அந்த யூஸை நீங்கள் ரீடாக் பண்ணிக்கலாம். லீட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு லீட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த லீட் ஃபார்மோட ஆடியன்ஸை நீங்கள் எடுத்து நீங்கள் ரீடார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஷாப் வந்து இந்தியாவில் கிடையாது ஆக்சுவலாக, ஃபேஸ்புக் ஷாப் வந்து. ஸோ ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, வீடியோஸு, லீட் ஃபார்ம்ஸு, ஈவெண்ட்ஸு, அப்புறம் வெப்சைட்டு, கஸ்டமர் லிஸ்ட், இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. இதை மோஸ்ட்லி நீங்களும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, கஸ்டமர் ஆடியன்ஸ். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இது வந்து ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறது. ஸோ இங்கே ஆடியன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் நான் வெப்சைட் விசிட்டர்ஸ் இது எல்லாமே எங்களோட ப்ரீவியஸ் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே,
ஸோ அதாவது இன்ஸ்டாகிராம் பேண்டக் 60-day ஆடியன்ஸ் மற்றும் ஒரு 4,43,000 பீப்புள் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம அவங்களுக்கு திருப்பி ஆட் காமிச்சிக்கலாம். ஓகே, இது வந்து லுக்கலைக் ஆடியன்ஸு, ரீடார்கெட் பர்ச்சேஸ் ஆடியன்ஸு, ரீடார்கெட் பண்ணுறதுக்கு. ஓகே, என்ன ஃபனல்லேருந்து ரீடார்கெட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்து வந்து இந்த இந்த பிக்சல் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து லைக் வந்து ஆல் டூல்ஸில் போயிட்டு நீங்கள் ஈவெண்ட்ஸ் மேனேஜர்னு ஒரு டேப் இருக்கும். ஈவெண்ட்ஸ் மேனேஜர்னு ஒரு டேப் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஈவெண்ட்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ்புக் பிக்சலில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் கன்வர்ஷன் ஏபிஐ செட் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த ஐக்கான் ஆக்சுவலாக இது டேட்டா சோர்ஸ், எக்ஸிஸ்டிங் டேட்டா சோர்ஸ், கனெக்டட் டேட்டா சோர்ஸ். ஓகே, இப்போ கிளிக் டேட்டா சோர்ஸஸ் நான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து லைக் என்னோட பிக்சல் ஆக்சுவலாக. ஓகே, நான் எவ்வளோ ஃபனல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ ஃபனல்ஸ்க்கு நான் வந்து ஒரு பிக்சல் நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பேண்டக் வெப்சைட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா பேண்டக் வெப்சைட்ஸில் வந்து எவ்வளோ ஈவெண்ட் ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகே, லைக் எவ்வளோ பேர் பேஜ் வியூ பண்ணியிருக்காங்க, 10.5K. ஓகே, 10.5K, அதாவது August 5, 2024 டு செப்டம்பர் இந்த லாஸ்ட் 1 மந்தில் 10.5K பேஜ் வியூ இருக்குது. வியூ கான்டென்ட் 7K இருக்குது. லீட் வந்து 770 இருக்குது. ஆட் டு கார்ட் 656, இனிஷியேட் செக் அவுட்டு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் ஏபிஐ நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கேட்டகரியில் லீடு இது எல்லாமே ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலாக. இந்த ஸோ பர்ச்சேஸ் ஈவெண்ட்ஸு, லீட் ஈவெண்ட்ஸு, வியூ கேட்டகரி. ஓகே, ஸோ இது இந்த டேட்டா சோர்ஸஸ் தான் நீங்கள் வந்து பிக்சல் நீங்கள் கிரியேட் பண்ணுறது. நீங்கள் புதுசாக நீங்கள் பிக்சல் கிரியேட் பண்ணால் லைக் கனெக்ட் டேட்டா சோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இல்லை சிஆர்எம் நீங்கள் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பட் மெயினாக வந்து வெப் அண்ட் சிஆர்எம் தான். இல்லை ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆப் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மெயினாக நம்ம பார்க்க வந்து ஆட் மேனேஜரு, ஆட்ஸ் மேனேஜரு, அதாவது கேம்பெயின்ஸ் நீங்கள் எங்கே மேனேஜ் பண்ண போகிறீங்கன்றது. அதுக்கடுத்து வந்து ஆடியன்ஸ் ஆக்சுவலாக லைக் உங்களோட கஸ்டம் ஆடியன்ஸு, லுக்கலைக் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறது. மூணாவது வந்து லைக் வந்து ஈவெண்ட்ஸ் மேனேஜர். இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. இந்த 3 வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே லைக் வந்து பிஸ்னஸ் செட்டிங்ஸு எப்படி செட் பண்ணுறது, மற்ற டூல்ஸ் எல்லாமே. இப்போ உங்களுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து ஆட் அக்கௌண்ட் செட்டிங்ஸு, ஆட் லிமிட்ஸ் பர் பேஜ், ஆட் மேனேஜர், ஆடியன்ஸ். ஸோ மெயினாக நம்ம யூஸ் ஆடியன்ஸு, லைக் ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து ஈவெண்ட்ஸ் மேனேஜர். ஓகே, ஆட்ஸ் மேனேஜரு, ஈவெண்ட்ஸ் மேனேஜரு, அப்புறம் ஆடியன்ஸஸ். ஓகே, ஸோ இதான் 3 தான் மெயின் ஆக்சுவலாக. பிஸ்னஸ் பில்லிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் வந்து நீங்கள் பே பண்ணுறது, டேக்ஸ், ஜிஎஸ்டி இன்டெகிரேட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பில்லிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இதில் 2 டைப் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று ப்ரீபெய்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது லைக் போஸ்ட் பெய்ட். அவங்க வந்து கிரெடிட் கொடுப்பாங்க லைக் 4,000 rupees, 4,000 rupees இல்லை 5,000 rupees கிரெடிட் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த கிரெடிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது உங்களை பில் பண்ணும். நீங்கள் ப்ரீபெய்ட் அக்கௌண்ட் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கம்மியாக தான் உங்களுக்கு வந்து இது கிரெடிட் ஆட் இருக்கும், ஆட் ஸ்பெண்ட் இருக்கும் ஆக்சுவலாக. அவங்க வந்து லிமிட் பண்ணி வச்சிருப்பாங்க லைக் வந்து 2,000 rupees, 3,000 rupees தான் பெர் டேக்கே வந்து நீங்கள் வந்து ஆட் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து லைக் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு திருப்பி அதை 4,000 மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு ஒரு 5,000 மாற்றுவாங்க, 10,000 மாற்றுவாங்க. ஸோ இனிஷியலாக வந்து அவங்க லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆட் ஸ்பெண்டை வந்து நீங்களே ஒரு ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு 1 lakh rupees நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ண ட்ரை பண்ணால் கூட அது ரன் ஆகாது ஆக்சுவலாக. ஓகே, அது வந்து அதை லிமிட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண ஆட் ஸ்பெண்ட் பண்ண தான் உங்களை அலோவ் பண்ணும், ஆடுக்கு அலோவ் பண்ணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ராஜா பர்பஸ் ஆஃப் இன்ஸ்டாலிங். ஓகே, ஹேமா லைக் வந்து உங்களுக்கு வந்து டவுட்னா நான் Q&A கொடுப்பேன். நீங்கள் டவுட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் Q&A ஃபார்ம் கொடுக்குறப்ப நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். எல்லா டவுட்ஸுமே நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஓகே. லீட் கேம்பெயினில் வாட்ஸ்அப் மெசேஜில் வர வைக்க லீட் கேம்பெயினில் வாட்ஸ்அப் மெசேஜ் வர வைக்க முடியுமா? லைக் கண்டிப்பாக பண்ணலாம். வாட்ஸ்அப் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பாட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இன்ஸ்டாகிராம் டிஎம் மெசேஜ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ நீங்கள் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து லைக் வந்து மார்க்கெட்டிங் மெசேஜ் நீங்கள் புஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஏபிஐ நீங்கள் வாங்கிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல், இந்த ஏஎஸ்என்சி இந்த மாதிரி ஏதாவது டூல் ஒன்று வாங்கிட்டோம், வாத்தி இந்த மாதிரி டூல் வாங்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லீட்ஸ் வந்துருச்சு, அந்த மெசேஜுக்கு வந்து நீங்கள் அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பேன் பண்ணிடுவாங்க.
ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து லைக் வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி லைக் 75 மார்க்கெட்டிங் மெசேஜ் வந்து 73 பைசே வரும் ஆக்சுவலாக, இல்லை 73 to 83 பைசே வெண்டரை பொறுத்து நீங்கள் மார்க்கெட்டிங் மெசேஜ் புஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டிங் மெசேஜ் புஷ் பண்ணிங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் திருப்பி ஒரு 3 மெசேஜ் 4 மெசேஜ் நீங்கள் ஃப்ரீயாகவே அனுப்பிக்கலாம். அது ஆக்சுவலாக அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க, பட் ரொம்ப அனுப்பிச்சிங்கன்னா ஸ்பாமில் போட்டுருவாங்க, அதுலேயும் பேன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ 3 to 4 மெசேஜ் நீங்கள் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. ஓகே கவின், நான் ஸ்லோவாக போகிறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து சும்மா நம்ம இதுதான் பார்க்க போகிறோம், நம்ம ஆட் எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் வந்து என்னென்ன டேப்ஸ் உங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஆட்ஸ் மேனேஜரு, ஈவெண்ட்ஸ் மேனேஜரு, அப்புறம் வந்து பில்லிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸு, பிஸ்னஸ் செட்டிங்ஸு. ஓகே. ஓகே. ஸோ பிஸ்னஸ் செட்டிங்ஸில் வந்து லைக் வந்து பேஜஸ், ஆட் அக்கௌண்ட்ஸு, லைக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணுறது, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணுறது. ஓகே. ஸோ இது எல்லாமே லைக் வந்து இன்ஸ்டாகிராம் இதை அவங்களுக்கு பெர்மிஷன் யாருக்கு பெர்மிஷன் கொடுக்குறது. ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் இது பண்ணிக்கலாம். இப்போ பேண்டக் ஏஜென்சி, ஸோ இது வந்து நான் வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே. So, Facebook account, create an ad account, add people, install the Facebook pixel and create ads via Facebook Ads Manager. Okay, இதான் ஸ்டெப் ஆக்சுவலாக. ஃபேஸ்புக் பேஜ் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன், ஃபேஸ்புக் பேஜுக்கு மட்டும் நான் எப்படி வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது மட்டும் ஒரு வீடியோ போடுறேன், ஒரு 5 minutes வீடியோ போடுறேன் நம்ம சேனலில். அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ ரெண்டு உங்களுக்கு அதுக்கு வந்து நீங்கள் ஐடி ப்ரூஃபில் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே. ஸோ இன்றைக்கி அசைன்மெண்ட் வந்து ஒரு ஃபேஸ்புக் உங்கள் பிஸ்னஸ்க்கு பேஜ் இல்லைன்னா ஒரு ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண வேணாம், அது ஆப்டிமைஸ் தான் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் ஒன்று ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ஏன்னா மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட் நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்கும் மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து லிமிட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் மெட்டா பிஸ்னஸ் சூட்லேருந்து நீங்கள் ஆட்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணலாம், பட் அதில் வந்து லிமிடேஷன் இருக்கும். ஈவெண்ட் அந்த பிக்சல் கிரியேட் பண்ணுறதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் பிக்சல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஃபனல் ரன் பண்ணுறீங்க, 20 ஃபனல் ரன் பண்ணுறீங்க கூட 20 ஃபனலுக்கான பிக்சல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம இந்த கிளாஸ் எல்லாமே ப்ராக்டிகல் செஷன் தான். ஸோ டீட்டெயிலாக நீங்கள் எதுவுமே கலப்பட வேணாம், டீட்டெயிலாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒவ்வொன்றா போகலாம். ஸோ நம்ம ரியல் டைம் ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ரியல் டைம்ஸில் வந்து நம்ம வந்து லீட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. எப்படி ஜென்ரேட் ஆகுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபேஸ்புக் பேஜ், ஆட் அக்கௌண்ட்டு, ஆட் பீப்புள்ன்றது ஆக்சுவலாக என்னென்னா லைக் வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டீமுக்குள்ளேயே நீங்கள் வந்து நீங்கள் இது கொடுத்துக்கலாம், அந்த பேஜ் யாரெல்லாம் உங்கள் ஆட் அக்கௌண்ட் நீங்கள் வந்து யாரெல்லாம் வியூ பண்ணிக்கலாம் அப்படின்றது நீங்கள் யாரெல்லாம் செட்டிங்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், யாரெல்லாம் வியூ பண்ணலாம், யாரெல்லாம் கேம்பெயின் கிரியேட் பண்ணலாம், யாரெல்லாம் ஆட் கிரியேட்டிவ்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் ஒரு குரூப்பாக டீம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து லைக் வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஓகே. அப்புறம் லைக் ஃபேஸ்புக் பிக்சல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லைக் வந்து அதை ட்ராக் பண்ணணும் ஆக்சுவலாக. ஆட்ஸ் மேனேஜர் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஒரு ஃபேஸ்புக் பேஜோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, கனெக்ட் பண்ணுறதுக்கு. பட் இது எல்லாமே பிஸ்னஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. நீங்கள் பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் போடணும் ஆக்சுவலாக. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஒரே ஹேண்டில் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டக் சொல்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் பேண்டக் சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும், லிங்க்டின்லேயும் பேண்டக் சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும், லைக் வந்து ஃபேஸ்புக் பேஜ்லேயும் பேண்டக் சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ தட் யூசர் வந்து எங்கே போனாலும் லைக் யூடியூப்லேயும் பேண்டக் சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ எங்கே போனாலும் சேம் நேம் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க ஆக்சுவலாக, அந்த ஹேண்டில் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஃபேஸ்புக் பிக்சல் ஒரு ஆட் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதாவது ஒரு வெப்சைட்டு. ஓகே. மெட்டா பிக்சலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சரி நீங்கள் மெட்டா பிக்சலும் நீங்கள் போடுறீங்க, கன்வர்ஷன் எப்பயும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, லைக் அந்த ஃபேஸ்புக் டேஷ்போர்டில் வந்து ரிசல்ட் வந்து டூயல் டைமாக ரிப்போர்ட் பண்ணும். அதாவது ஒரு ஆர்டர் இருந்துச்சுன்னா அங்கே 2 ஆர்டர் காமிக்கும். ஏன்னா மெட்டா பிக்சலும் ரிப்போர்ட் பண்ணும், கன்வர்ஷன் எப்பயும் உங்களுக்கு சர்வர் பேஸ்ட் ரிப்போர்ட்டிங் இருக்கும், ப்ரௌசர் பேஸ்ட் ரிப்போர்ட்டிங் இருக்கும்.
ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுறது பெஸ்ட்டு. பட் இன்கேஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் ரெண்டும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டும் வச்சுக்கலாம். நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் நிறைய வேலை வந்து அந்த ரிசல்ட்ஸை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒன்று வந்து நீங்கள் மேனுவலாகவே நீங்கள் புஷ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரேசர் பே இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே மூலமாகவும் நீங்கள் கரெக்டாக அதை புஷ் பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபேஸ்புக்கு நம்ம கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா அது ரிசல்ட்ஸில் காமிக்கும், கரெக்டான ரிசல்ட்ஸ் காமிக்கும். கரெக்டான ரிசல்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஆப்டிமைஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அது வந்து தப்பாக ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நிறைய ஆர்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டு அது ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அதை எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்டிங் வந்து கரெக்டாக செட் பண்ணணும். 5% வந்து அக்செப்டபிள். எப்போ 100% அக்யூரசி. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஆர்டர் ஒருத்தர் 100 ஆர்டர் ஃபேஸ்புக் டேஷ்போர்டில் காமிக்குன்றது கிடையாது. ஆக்சுவலாக ஃபேஸ்புக் டேஷ்போர்டில் சில சமயம் 80 தான் காமிக்கும், 90 தான் காமிக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம 5% வரைக்கும் ஆப்டிமைஸ். 5% அந்த எரர் இருக்க தான் செய்யும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபேஸ்புக் டீம்கிட்டே நீங்கள் கிடைக்கனாலும் அது 5% இருக்க தான் செய்யும். ஆக்சுவலாக பட் 80% நீங்கள் 80% 90% நீங்கள் அக்யூரசி அந்த டேஷ்போர்டில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்கரிதம் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, ஃபீட்பேக் பேஸ்ட் லேர்னிங் ஆக்சுவலாக. ஸோ 1 ad account per வெப்சைட். ஓகே, அவேர்னஸ். ஸோ என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸும் இந்த பையர்ஸ் ஜேர்னி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லீடை ஜென்ரேட் பண்ணுறோம், லீடை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த லீடை லைக் போய்ட்டு ஒரு லீட் கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. ஆக்சுவலாக கரெக்டாக இருக்காது. இந்த பையரை வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க, அந்த பையர் ஜர்னி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதிடணும். ஆக்சுவலாக எழுதிட்டு அந்த ஜேர்னிக்கு நீங்கள் என்னென்ன ஆட்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் பிஸ்னஸ் நடத்துகிறீங்க. ஓகே, நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸே எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பையர்ஸ் ஜேர்னி வந்து லைக் உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மொதல் ஸ்டெப் வந்து உங்கள் டார்கெட் பையர் பர்சனா யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒன்று வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஆடியன்ஸ், ஒன்று காலேஜ் முடிச்ச ஆடியன்ஸ். ஆக்சுவலாக இமீடியட்டாக ஃப்ரெஷர் வேலை தேடுற ஆடியன்ஸ். ஆக்சுவலாக ஓகே, இன்னொன்று வந்து வேற ஒரு இதில் இருப்பாங்க, ஏற்கனவே ஒரு 5 வருஷம் வேற ஒரு டொமைனில் இருப்பாங்க, அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மூவ் ஆகிற ஆடியன்ஸ். இந்த மூணுமே வேறு பையர் பர்சனா. ஓகே, மூணுமே வேறு பர்சனா ஆக்சுவலாக. ஏன்னா இந்த 3 பேத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம் வந்து வேறு ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து காலேஜில் படிக்கிறவங்களுக்கு வந்து இப்போ செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ஸு ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக ஸோ அந்த கேட்டகரிக்கு வந்து அவங்க ப்ராப்ளம் வந்து வேறு. ஓகே, அதுக்கடுத்து காலேஜ் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து லைக் காலேஜ் முடிச்சு வேலை தேடுறவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வேறு. அவங்களுக்கு ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து என்னென்னா ஜாப் இமீடியட்டாக வேணும், அதுதான் அவங்களோட ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கடுத்து ஒரு ஏற்கனவே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னென்னா லைக் ஹைக் வேணும். ஆக்சுவலாக மோர் சேலரிஸ் வேணும். அதுக்கு அவங்க என்ன லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு ஸ்கில்ஸை நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, ஸ்கில்ஸை இப்போ பண்ணலாம். ஸோ இந்த பையர் பர்சனாக வந்து இவங்க எல்லாமே வேறு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 80 to 50 நீங்கள் சூஸ் பண்ணி 18 to 50 அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 கேட்டகரியுமே உள்ளே வந்துருவாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த 3 கேட்டகரிக்கும் இருக்கிற ப்ராப்ளம் வந்து வேறு ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஸோ இந்த வேறு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சேம் ப்ராடக்ட்டை நீங்கள் விற்க முடியாது. இது வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. ஆக்சுவலாக டாக்டர் உங்களே கேட்காம டக்குன்னு வந்து லைக் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு வயிற்று வலி இருக்குது, ஆனால் திடீர்னு அவர் வந்து ஒரு தலைவலிக்கான மாத்திரையை கொடுக்குறாரு. ஓகே, அதுக்கு மேட்ச் ஆகாது உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து வயிற்று வலி ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு தலைவலி டேப்லெட் கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த பையர் பர்சனாக்கு உங்கள் ப்ராடக்ட் வந்து மேட்ச் ஆகணும் ஆக்சுவலாக. இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேசிக் லெவல் கோர்ஸ் வந்து மேட்ச் ஆகாது. ஓகே, ஸோ அந்த பையர் பர்சனாவுக்கு ஒவ்வொரு பையர் பர்சனாவுக்கும் அந்த மெசேஜிங் வந்து வேறு மெசேஜிங் இருக்கணும். அந்த காப்பி ரைட்டிங் ஸ்கில்ஸ், அந்த ஆட் கிரியேட்டிவ். ஏன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும், கூகுள் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து இதெல்லாம் பேசிக் ஆக்சுவலாக. இதெல்லாம் எல்லோரும் பண்ணுவாங்க. எது வந்து வின் ஆகும் அப்படின்னா அந்த மெசேஜ் தான் வின் ஆகும். மெசேஜ் டு த மார்க்கெட். நீங்கள் என்ன மெசேஜ் உங்கள் மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதாவது அவனுக்கு என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பெயின் பாயிண்ட்ஸ் உங்களோட ப்ராடக்ட் அந்த பெயின் பாயிண்ட்ஸை எப்படி சால்வ் பண்ணும். ஓகே, இதுதான் ஆக்சுவல் மேட்டர். அதில் அவங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ரூஃப் காமிக்க போகிறீங்க, அதை எப்படி ஜேர்னி அவனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்தை எப்படி போக்கி அவனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அவனுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து ஃபைனலாக ஆர்டரை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் இது வந்து உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸில் மேப் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லைக் வந்து நீங்கள் வெறும் கேம்பெயினை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் நீங்கள் அந்த ஆடை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட் வந்து சக்ஸஸ் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ பையர்
பர்சனாக்கான பெயின் பாயிண்ட்ஸு, அந்த பெயின் பாயிண்ட்ஸ்க்கு அவன் என்ன சில பேருக்கு அந்த பெயின் பாயிண்ட்டே அவேர்னஸ் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த அவேர்னஸை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த உனக்கு இந்த பெயின் இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸை, உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற நீங்கள் அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, அவனுக்கு பையர் பர்சனுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ வந்து அவன் யாருன்னு தெரியல, ஆனால் அவேர்னஸை க்ரியேட் பண்ணிட்டீங்க. அவேர்னஸை க்ரியேட் பண்ணி ஒரு 20,000 பேர் 30,000 பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் அவன் யாருன்னு தெரியல, அவனோட கான்டாக்ட் வேணும், அவனோட ஃபோன் நம்பர் வேணும், அவனோட ஒரு என்கேஜ்மெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், அவனுக்கு ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா அந்த லீடை கேப்சர் பண்ணணும். அதுக்கு லீட் கேம்பெயின்ஸ் நீங்கள் ரன் பண்ணணும். ஓகே, லீடை கேப்சர் பண்ணிட்டீங்க, அவனுக்கு ஃபோன் நம்பர் வந்துருச்சு, அவனோட இமெயில்ஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அவன் ஸ்டில் கஸ்டமரை கன்வெர்ட் ஆகலை அப்படின்றப்போ அதுக்கான கேம்பெயின்ஸை நீங்கள் லான்ச் பண்ணணும், சேல்ஸ் கேம்பெயின்ஸ். ஓகே, அவன் லீட்லேருந்து இதாக போகிறோம். அதுக்கப்புறம் அவன் வந்து கஸ்டமரை ஆகிட்டான் ஆக்சுவலாக. இவன் என்னோட கஸ்டமர் ஆக்சுவலாக. ஆனால் இவன்கிட்ட எப்படி திருப்பி அடுத்த பணத்தை வாங்குறது, நெக்ஸ்ட் அடுத்த சேல்ஸை கொண்டு வருது, அதுக்கு வந்து ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் ஆக்சுவலாக. லாயலிஸ்ட் கேம்பெயின்ஸ், அவங்க உங்களுக்கு லாயல் கஸ்டமர்ஸ்க்குனே ஒரு கேம்பெயின்ஸ் நீங்கள் ரன் பண்ணலாம் ஆக்சுவலாக. அவங்களுக்கு வந்து அந்த விஐபி ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக, அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக மற்ற கஸ்டமரோட அவங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, திருப்பி வாங்க வைக்கிறதுக்கு, இல்லை ரெஃபரல் கொண்டு வரதுக்கு, இல்லை ரெஃபரல் அஃபிலியேட் ஆக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபேஸ்புக்கில் அதை நீங்கள் கொண்டு வரல. அதுக்கான டூல்ஸ் ஆக்சுவலாக ஒன்று ஃபேஸ்புக்கில் கொண்டு வருது, இன்னொன்று வந்து இதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு சிஆர்எம் நெட்வொர்க்கை நீங்கள் கொண்டு வருது ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி சேரும் கொண்டு இந்த செட்டப்பை, இந்த மிஷினை நீங்கள் செட் பண்ணீங்க, இந்த கம்ப்ளீட் சிஸ்டத்தை நீங்கள் செட் பண்ணி, ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் வின் திஸ் கேம். ஏன்னா ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற பணம் வந்து உங்களுக்கு அந்த பக்கம் வரணும் ஆக்சுவலாக. அப்படி இல்லைன்னா, அந்த பணம் வரல அப்படின்னா வேஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே, லைக் அதுக்கு வந்து லைக் நான் உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஏன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து லைக் மணியை மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது ஆக்சுவலாக. இப்போ மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து இப்போ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோச்சிங் பிஸ்னஸை இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு இமெயில் ஐடியில் ஒரு அக்கௌண்ட் ப்ரொஃபைலில் க்ரியேட் பண்ண மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இது வந்து மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போதைக்கு 3 அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அதாவது 3 பர்பஸ்ஃபுல்லாக 3 அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2020 அப்புறம். இதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் நாங்கள் வச்சுருந்தோம் ஆக்சுவலாக, அது வந்து ஹேக் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அதில் நிறைய ஆடியன்ஸ் இன்னும் அந்த பேஜை கூட எங்களால் ரெக்கவர் பண்ண முடியல. லைக் அதுலேயே 20K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த பேஜுக்கு, பேண்டக் சொல்யூஷன்ஸ் பேஜுக்கும், பேண்டக் ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ரைவேட் பேஜுக்கும் ஒரு 20K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் அதுலேயும் நாங்கள் ஒரு 1 crore ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 1 crore ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அதுக்கான லேர்னிங் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஈவன் தோ நீங்கள் 2 factor authentication போட்டிருந்தாலும் அது ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் அதை திருப்பி எடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு 6 months 7 months மேலே நாங்கள் போராடிட்டோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ப்ராப்பராக நீங்கள் அதை செட் பண்ணீங்க அப்படின்னா, லைக் வந்து அந்த ஜேர்னியை நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா, லைக் ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமானதே வந்து ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் தான். பணம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளில் அந்த ஆட்லேருந்து உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு அமௌண்ட் திருப்பி கிடைக்கிது அப்படின்றது. ஓகே, அந்த ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்து லைக் மோர் மணி. நீங்கள் ஆடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லைக் மைண்ட் செட் வந்து லைக் வந்து கம்மியான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 27 lakhs ஆக்சுவலாக. 27 lakhs நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் 2022 to 2024 வரைக்கும். ஓகே, இன்னொரு ஆட் அக்கௌண்ட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ எந்த லெவலுக்கு நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கம்ப்ளீட்டாக அந்த பாத்தை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி சேல்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் பட்ஜெட் போடலாம். பட்ஜெட் போட்டு டெய்லி வந்து லைக் வந்து யூ கேன் லைக் டெய்லி பட்ஜெட் போட்டுட்டு டெய்லி வந்து லைக் வந்து யூ கேன் ஜென்ரேட் லாட் ஆஃப் மணி. ஓகே, ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைக் ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ்ன்ற ஆட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா,
ஓகே. ஸோ இது வந்து லைக் 1 crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இந்த ஆட் அக்கௌண்ட்டில் மட்டுமே. ஸோ டோட்டலாக வந்து லைக் வந்து ஒரு 2.5லேருந்து ஒரு 3 crore வரைக்கும் எல்லா ஆட் அக்கௌண்ட்டும் சேர்த்து சொல்கிறேன், எல்லா ஆட் அக்கௌண்ட்டும் சேர்த்து இந்த லாஸ்ட் ஒரு 1.5 years ஆக்சுவலாக. ஓகே. பர்பஸ்ஃபுல்லாகவே நாங்கள் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக இந்த மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட்ஸ். ரீசன் என்ன, இப்போ ஒரு ஆட் அக்கௌண்ட் வந்து ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த லீட்ஸ் இப்போதைக்கு டில் டேட் வரைக்கும் எங்களுக்கு வந்து லைக் 60% ஆஃப் த லீட்ஸ் வந்து இட்ஸ் லைக் ஃபேஸ்புக் இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் 60% ஆஃப் த லீட்ஸ். நாங்கள் அது வரைக்கும் ஒரு 2 yearsல வந்து ஒரு 6 lakh லீட்ஸ் வரைக்கும் 2 yearsல வந்து ஒரு 6 lakh லீட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த 6 lakh லீட்ஸில் வந்துட்டு 60% as of now வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ஃபேஸ்புக் தான். ஓகே. என்ன தான் எல்லா மார்க்கெட்டிங்கும் பண்ணாலுமே லைக் கூகுள் ஆட்ஸும் பண்ணுறோம், லைக் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறோம், மற்றபடி ஆர்கானிக் கேம்பெயின்ஸ் லைக் சர்ச் இது லிங்க்டின் கேம்பெயின்ஸ் எல்லாமே பண்ணுறோம். பட் வந்து லைக் மெஜாரிட்டி கான்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஃபேஸ்புக் தான். ஓகே. ஸோ இந்த பாத்தை நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா லைக் வந்து எங்களோட ஆர்ஓஐஸ் வந்து லைக் வந்து 2.2லேருந்து 2.8 வரைக்கும் 2.8 ஓவர் த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 3x கிடைக்கும் ஆக்சுவலாக இதுலேருந்து. அது ஃபஸ்ட்டு அதாவது எங்களோட L1 ப்ராடக்ட்டில் எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் கிடைக்கும்னா ஒரு 1.8லேருந்து ஒரு 2 தான் L1 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆக்சுவலாக. அது ஃபஸ்ட் லெவல் ப்ராடக்ட். அடுத்த லெவல் ப்ராடக்ட்டில் வந்து அது வந்து 2.5லேருந்து அது 3 வரைக்கும் 3x ஆர்ஓஐஸ். சம்டைம்ஸ் வந்து சில கேம்பெயின்ஸுக்கு வந்து 4x ஆர்ஓஐஸ் ரிட்டர்ன் ஆட் ஸ்பெண்ட், அதாவது 1 lakh போட்டால் உங்களுக்கு 4 lakhs ரிட்டர்ன் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஓகே. 4 lakh ரிட்டர்ன் ஆட் ஸ்பெண்ட். ஸோ இந்த ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து நீங்கள் இந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. லைக் வந்து கம்மியாக, அதாவது நான் வந்து 500 ரூபாய்க்கு போடுறேன் 1000 ரூபாய்க்கு போடுறேன். நீங்கள் அந்த ப்ராசஸை பையர் ஜேர்னியை பக்காவாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் லைக் மோர் த மணி யூ புட் இன்சைட் ஃபேஸ்புக், அதை நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே. இது ரா மெட்டீரியல் பிஸ்னஸ் அப்படின்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபிசிக்கல் குட்ஸ் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அங்கே ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்கும். பட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை டிஜிட்டல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி. ஓகே. யூல் கெட் லாட் ஆஃப் மணி. ஓகே. ஸோ நான் ஒன்று கேம்பெயின் காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஆடியன்ஸு நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லைக் டிஜிட்டல் டார்கெட்டிங், ஃபேஸ்புக் ஆட் டார்கெட்டிங். ஓகே. ஸோ பிராண்ட் அவேர்னஸ், டிராஃபிக் கன்வர்ஷன்ஸ், நியூ கஸ்டமர்ஸ். ஸோ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் சிபிஎம், அதாவது காஸ்ட் பர் மைல்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு 1000 இம்ப்ரெஷன்ஸ்க்கு ஏன்னா இம்ப்ரெஷன்ஸ் சார்ஜ் பண்ண ஆக்சுவலாக 1000 இம்ப்ரெஷன்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ காஸ்ட் கொடுக்குறீங்கன்றது. அப்புறம் காஸ்ட் பர் கிளிக், அந்த சிபிசி லைக் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க. அப்புறம் கிளிக் த்ரூ ரேட் ஆக்சுவலாக. ஓகே. லிங்கை கிளிக் பண்ணுறது. சிபிஓன்றது கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமேஷன், லைக் ஏபிஓன்றது லைக் ஆட்செட் பட்ஜெட் ஆப்டிமேஷன், அப்புறம் ரிட்டர்ன் ஆட் ஸ்பெண்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான மெட்ரிக்ஸ் ஆக்சுவலாக. நம்ம மெட்ரிக்ஸை பற்றி டேஷ்போர்ட் பற்றி நம்ம வந்து லாஸ்ட் டேயில் பார்க்கலாம். லைக் வந்து டே 10ல் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஓகே. ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்கள் ஃபேஸ்புக்கிலேருந்து நீங்கள் எவ்வளோ பணம் எதிர்பார்க்குறீங்க. ஓகே. வாட் இஸ் யுவர் கோல் ஆன் ஃபேஸ்புக், அதை ஃபஸ்ட் நீங்கள் டிட்டர்மின் பண்ணிங்க. அப்புறம் டார்கெட் ஆடியன்ஸ், பையர் பர்சனாக கிளியராக யார், அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பெயின் பாயிண்ட்ஸ்க்கு உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி மேட்ச் பண்ண போகிறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்கள் காம்படிட்டர் ஆட்ஸ் பார்க்குறதா அவங்க என்ன மாதிரி ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரியில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் காம்படிட்டர் ஆட்ஸ் எல்லாம் அங்கே போய்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அவங்க என்ன மாதிரி காப்பிரைட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து லைக் வந்து ஹவு மச் யூ ஆர் வில்லிங் டு ஸ்பெண்ட் ஃபார் மணி ஃபார் ஒரு கஸ்டமருக்கு. அந்த சிஎஸ்சி அந்த லைஃப் டைம் வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ணும். ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ தடவை வாங்குறாங்க, இல்லை 2 வருஷத்தில் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 years டேட்டா இருக்கணும் ஆக்சுவலாக. லைஃப் டைம் வேல்யூ வந்து 1 yearல எத்தனை தடவை வரும், அந்த கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆக்டிவிட்டி ஒன்று அவங்க வாங்கவே மாட்டாங்களா, இல்லை லைஃப் டைம் வேல்யூ அந்த திருப்பி அவங்க வாங்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி போட்டீங்க, அந்த ஆக்டிவிட்டி போட்டு அவங்க ஏன் வரல அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு என்ன ஆக்டிவிட்டி போடலாம். ஸோ தட் யூ கேன் இன்க்ரீஸ் த சேல்ஸ், டபுள் த சேல்ஸ். ஓகே. ஸோ அதுக்கான மேப் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அப்போ ஏன்னா அந்த கஸ்டமர் அந்த கஸ்டமர் ஒவ்வொரு கஸ்டமரை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கும் ஒரு காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக. அது கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏற்கனவே 10 crore பண்ணுறீங்க, உங்களுக்கு 100 crore வேணும் அப்படின்னா இந்த லைஃப் டைம் வேல்யூ, இந்த கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட்டும் உங்களுக்கு மேத் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ நாளில் அந்த பையர் ஜர்னி ஒரு சேல்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கான சேல்ஸ் சைக்கிளும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா
லைக் வந்து பக்காவாக நீங்கள் மேப் பண்ணி அந்த லைக் அந்த தேவையான உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஓகே, ப்ராஃபிட் இன் அ ப்ராஃபிட்டபிள் வே. அதுக்கு வந்து நீங்கள் டேட்டா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ப்ரொடியூஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் ஆடியன்ஸை வந்து ஃபேஸ்புக் வந்து நல்ல ஆடியன்ஸை வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, ரீச் அவுட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ சேம் திங் வந்து நீங்கள் கூகுள்லேயும் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி செஷன் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மைண்ட் செட் லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் வந்து நான் வந்து அட்டனன்ஸ் ஃபார்மையும் லைக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டனன்ஸ் ஃபார்மையும் Q&A ஃபார்மையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இன்றைக்கி செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து செஷனில் போடுங்க. நாளையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இதில் போகலாம். ஸோ இன்றைக்கி நான் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு வீடியோ வந்து ஹவு டு கிரியேட் அ ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் ஹவு டு கிரியேட் அ பிஸ்னஸ் மேனேஜர் ஆட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி ஆக்டிவிட்டி வந்து ஒரு பிஸ்னஸ் பேஜையும் ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் கிரியேட் பண்ணிடுங்க. அப்புறம் வாட்ஸ்அப் லிங்க் பண்ணுறதாலும் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து லிங்க் பண்ணுறதுக்கான வீடியோ அதை வந்து நான் 10 மினிட்ஸ் வீடியோவை போடுறேன். அதில் வந்து நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதான் இன்னைக்கு அசைன்மெண்ட். ஸோ நாளையிலேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லீட் கேம்பெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு லீட் கேம்பெயின் நம்ம நாளைக்கு எப்படி ஒரு கிரியேட் பண்ணுறது, போத் வந்து லீட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து பிக்சல் எப்படி நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் பிக்சலை வந்து எப்படி வந்து ஒரு ஃபனலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் இது எல்லாமே நம்ம ரிசல்ட்ஸ் நாளைக்கு நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ணுறப்பே இந்த கேம்பெயினை ஆஃப் பண்ணாமல் அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம அந்த லீட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுவோம். எவ்வளோ லீட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணலாம். கன்வர்ஷனில் எவ்வளோ சேல்ஸ் வந்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபார்ம் ஷேர் பண்ணுறது ஜஸ்ட். ஸோ உங்களுக்கு இருக்கிற Q&Aக்கு வந்து லைக் கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து நீங்கள் இதை ஓகே Q&A ஃபார்ம் நான் இப்போ ஷேர் பண்ணுறது Q&A ஃபார்ம். உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து அட்டனன்ஸ் ஃபார்ம். ஓகே, அட்டனன்ஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ இன்னைக்கு மைண்ட் செட் லெசன் வந்து இஃப் யூ ஆர் அன் ஆண்டர்ப்ரனர் த வெரி பேசிக் தம் ரூல் இஸ் திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் பிளேம். அந்த மற்றவங்களையோ இல்லை வந்து சர்க்கம்ஸ்டன்ஸையோ ஒரு என்விரான்மெண்ட்லையோ யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு பிளேம் ஆன் அதர்ஸ். தட்ஸ் அ பேசிக் தம் ரூல் ஃபார் அன் ஆண்டர்ப்ரனர். ஓகே, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் லெசன். ஆக்சுவலாக if you don't you have to look for the circumstances you want. If you can't find them, make them. Okay, ஸோ இதுதான் ஃபஸ்ட் மைண்ட் செட் லெசன் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான. ஏன்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங். ஓகே, நீங்கள் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைக் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. லைக் வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்களை பண்ணிவிட்டு ஈஸியாக அவங்க மேலே ஒரு குற்றம் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க ஆக்சுவலாக. ஓகே, அதே இது நீங்கள் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளேம், ஏன்னா வேர்ட்ஸ் கேன் கிரியேட் அண்ட் வேர்ட்ஸ் கேன் டெஸ்ட்ராய். வேர்ட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். அந்த வேர்ட்ஸ் நீங்கள் சும்மா பேசுனீங்கன்னா கூட சொல்கிறேன், பேசுகிறதும் இல்லை வேர்ட்ஸ் விச் யூ டாக் டு யுவர் செல்ஃப் ஆர் செல்ஃப் டாக்கும் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பிளேமிங் இருக்கக்கூடாது. யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு பிளேம் அதர்ஸ் இஃப் யூ ஆர் அன் ஆண்டர்ப்ரனர். அதான் ஃபர்ஸ்ட் லெசன் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து த வே யூ ரெஸ்பாண்ட் டு எனி சுச்சுவேஷன் வில் சேஞ்ச் அவுட்கம். ஓகே, ஏன்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸில் வந்து யூ வில் ஹாவ் த ரோட் வில் நாட் பி ஸ்மூத். ஒரு நாள் அப் இருக்கும், ஒரு நாள் டவுன் இருக்கும். கண்டிப்பாக தட்ஸ் த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். சில நாள் வந்து பிஸ்னஸ் இதாகும், சில நாள் இதாகும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் வில் ஸ்டெபிளைஸ். உங்களுக்கு ஒரே இன்க்ரிமெண்ட் ஒரே லெவலில் க்ரோத் போயிட்டு இருக்கும். என்ன ஸ்டேஜ் உங்கள் பிஸ்னஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை பொறுத்து. ஓகே, ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், ஹவு யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு த சிச்சுவேஷன் வில் சேஞ்ச் த அவுட்கம். ஓகே, ஸோ த கீ இஸ் வித்தின் யூ. ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் த என்விரான்மெண்ட், இட்ஸ் நாட் அபவுட் அதர்ஸ். த சேஞ்ச் இஸ் வித்தின் யூ. ஓகே, லைக் த கீ இஸ் வித்தின் யூ. You have to decide how you are going to respond to that situation. Okay, so இதான் இன்னைக்கு மைண்ட் செட் லெசன். ஸோ நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன், லைக் Q&A ஃபார்ம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே,
இன்றைக்கி நம்ம கொஸ்டின்ஸ் பண்ணலாம். ஸோ பிபிடி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி. ஓகே, நான் நேற்று ஷேர் பண்ணல, சண்டேன்றதுனால ஷேர் பண்ணல. பட் இன்றைக்கி வந்து லைக் வந்து உங்களுக்கு பிபிடி வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண வந்து லைக் வந்து ஓகே ஓகே ப்ளீஸ் டூ ஷேர் டீடைல்ஸ் ஆன் ஹவு டு கிரியேட் வீடியோ. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 3 o'clock வந்து ஹவு டு கிரியேட் அ ஃபனல் இருக்குது. 3 o'clock. ஓகே, 3 o'clock டுடே ஈவினிங் நான் செஷன் வந்து நான் யூடியூப்ல தான் லைவ் இருக்கும். நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். லைக் ஃபனல்ஸை வந்து எப்படி வந்து க்ரோத் ஃப்ளோவில் கிரியேட் பண்ணுறது இன்னைக்கு செஷன் இருக்கும். அதே இது உங்கள் ஃபனல்ஸை வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது நாளைக்கு இருக்கும் ஆக்சுவலாக வேர்ட்ப்ரெஸ்ஸில். ஓகே, ஸோ யூ ஷேர்ட் math of 1 crore when the product price is 1K, need to sell 10K units for 1 crore. This is single product calculation. Okay, how to calculate if you have multiple products. ராஜா இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க ஆக்சுவலாக, ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. லைக் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் லைக் ஒரு எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் போட்டுட்டு லைக் வந்து அடுத்த லெவலில் வர்றது எல்லாமே பியூர் ப்ராஃபிட் தான். ஓகே, அடுத்த லெவலில் வர்றது எல்லாமே பியூர் ப்ராஃபிட். எப்படியும் ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் நல்ல அவங்கள்ட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்கான ஒரு ப்ராசஸை நீங்கள் வச்சு அவங்க ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக 100 பேத்தில் வந்து ஒரு 10 பேத்தை வந்து யூ கேன் அப்செல் ஃபார் 10,000 ரூபி ப்ராடக்ட் ஆர் 5,000 ரூபி ப்ராடக்ட். ஓகே, ஆனால் உங்கள் டார்கெட்டை வந்து என்றைக்குமே L1 ப்ராடக்ட்லேயே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த L2 L3 எல்லாமே வந்து பக்கா மார்ஜின், பக்கா ரெவன்யூ, அண்ட் யூ வில் கெட் லைக் மோர் ப்ராஃபிட்ஸ். ஓகே, மோர் ப்ராஃபிட்ஸ். எக்ஸல் ஷீட்டில் நீட்டாக அதை ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, அடுத்த அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10,000 பேர் வாங்குறாங்க. அந்த 10,000 பேர்த்தில் வந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு லைக் வந்து நீங்கள் நல்ல இது நல்லா உங்களுக்கு வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்குறீங்க, கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறீங்க உங்களுக்கு. ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண உடனே அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்துடும். ஓகே, ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஸோ நீங்கள் அடுத்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண போயிடலாம். they will always have the problem. Or once the problem solve பண்ண உடனே அடுத்த ப்ராப்ளம் வந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ இதே நீங்களே எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் 1 கோடி பண்ணதில்லை ஆக்சுவலாக. நீங்கள் 1 கோடி பண்ணுறீங்க ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்த இன்னொரு ப்ராப்ளம், நீங்கள் 1 crore அச்சீவ் பண்ண உடனே அந்த 1 crore எப்படி நீங்கள் 10 crore மாற்றணும், ஸ்கேலிங் பிரச்சனை வந்துடும். ஓகே, 1 crore அச்சீவ் பண்ணுறது பிரச்சனை இருக்காது. 1 crore ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேல் பண்ணுறது எப்படி பிரச்சனை, இந்த 1 crore 10 crore பண்ணுறது எப்படி, அந்த ப்ராப்ளம் வந்துடும். அப்போ ஸ்கேலிங் பிரச்சனை வந்துடும். அப்போ ஸ்கேலிங்கான நீங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வைக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ எந்த ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண உடனே யூ வில் ஹாவ் அன் அனதர் ப்ராப்ளம் டு சால்வ். ஓகே, ஸோ அந்த மேத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம் ஆக்சுவலாக. எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் நீட்டாக போட்டலாம். அது ஒன்றும் அது பெரிய விஷயமே இல்லை. கன்வர்ஷன் API tell me overview. Okay, I do not understand installing Pixel and conversion API tell me overview. ஆக்சுவலாக வந்து பிக்சலில் வந்து அது அந்த பிக்சல்ன்றது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தான், ஒரு கோடு. அந்த வெப்சைட்டில் அந்த ப்ரௌசரில் நீங்கள் போடணும் ஆக்சுவலாக. ஓகே, அந்த ப்ரௌசரில் ஸ்கிரிப்ட் இருக்கணும் ஆக்சுவலாக. அந்த 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 ஃபேஸ்புக்லேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் காப்பி நம்ம அந்த இதில் காமிக்கலாம். அது 2 டைப் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து மெட்டா பிக்சல், இன்னொன்று வந்து கன்வர்ஷன் API. மெட்டா பிக்சல் வந்து ப்ரௌசர் பேஸ்டு ட்ராக்கிங் ஆக்சுவலாக. அந்த பேஜை மட்டும் தான் ட்ராக் பண்ணும். அந்த பேஜில் வந்து விசிட்டர் போயிட்டாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு வந்து அந்த ட்ராக்கிங் இது இருக்காது, அதுக்கான கண்ட்ரோல் இருக்காது. அதே இது நீங்கள் ஒரு கன்வர்ஷன் API நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கன்வர்ஷன் API மூலமாக நீங்கள் உங்கள் வெப்சைட்லன்னா ஃபேஸ்புக் வந்து உங்கள் வெப்சைட்லேயே அது இருக்கும், ட்ராக்கிங் இருக்கும், அந்த கோட் ட்ராக்கிங் இருக்கும். ஸோ அவங்க எங்கேருந்து வராங்க, ப்ளஸ் வந்து லைக் வந்து அவங்க என்னென்ன பேஜஸ்லாம் அவங்க அக்சஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபேஸ்புக் வந்து எடுக்கும். ப்ளஸ் ஃபேஸ்புக் அந்த இதில் அந்த உங்கள் சைட்லேருந்து வெளியில் போயிட்டாங்கன்னா கூட ஃபேஸ்புக் will still have a control over them to track. ஓகே, even though உங்கள் சைட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா கூட எப்போ கன்வர்ஷன் API நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப சர்வர் பேஸ்ட் ட்ராக்கிங் ஆக்சுவலாக. இது வந்து ப்ரௌசர் பேஸ்ட் ட்ராக்கிங் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வெறும் ஃபனல் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து மெட்டா பிக்சல்லே வச்சு பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. 2 பிக்சல் கூட எடுத்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. கன்வர்ஷன் APIன்றது வந்து நீங்கள் ஹாவ் டு இன்ஸ்டால், ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்றது, பட்டன் ஈவெண்ட்ஸு, பர்ச்சேஸ் ஈவெண்ட்ஸு, லைக் பேஜ் ஈவெண்ட்ஸு, அந்த மாதிரி மல்டிபிள் ஈவெண்ட்ஸை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ கிடைக்கிற சின்ன மைக்ரோ கன்வர்ஷன்ஸையும் மெஷர் பண்ணும். ஏன்னா ஸ்டடி படி ஒருத்தவங்க பெரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சின்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய டவுன்லோட், அவங்க உங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நிறையா டவுன்லோட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. உங்கள் சைட்லேருந்து நிறைய டவுன்லோட் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல வந்து நிறைய இடத்துல கிளிக் பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டியில் அந்த மைக்ரோ ஆக்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து உங்கள் கஸ்டமர் ஆக போகிறாங்கன்ற அர்த்தம். இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபேஸ்புக் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் கன்வர்ஷன் API நீங்கள் போட்டிங்க அப்படின்னா. ஓகே, இந்த மைக்ரோ ஈவெண்ட்ஸை எவ்வளோ தடவை வெப்சைட்லேயோ
அந்த யூசர் பர்டிகுலர் பயர் யூசர் வந்து அந்த மைக்ரோ ஈவெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ யார் வந்து ஹூ குட் பி த பொட்டன்ஷியல் கஸ்டமர் அப்படின்ற டேட்டா வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கும் when you install கன்வர்ஷன் ஏபிஐ. ஓகே, மெட்டா பிக்சலில் அந்த டேட்டா இருக்காது. ஓகே, திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் ராஜா. கமிங் சார், அஃப்லேட் பண்ணுறதுக்கு எப்படி கேம்பெயின் ரன் பண்ணுறது, எதுக்கு ஜிஎஸ்டி எதுக்கு ஜிஎஸ்டி வேணுமா? ஓகே, சரி, ஜிஎஸ்டி பர்பஸ் சொல்லிடுறேன். கமிங் ஆக்சுவலாக ஜிஎஸ்டியோட பர்பஸ் சொல்லிடுறேன். லைக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 crore நீங்கள் வந்து ஆட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 18 lakh வந்து ஜிஎஸ்டி. ஆக்சுவலாக நீங்கள் இன்புட் கிரெடிட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இன்கேஸ் அந்த இன்புட் கிரெடிட்டை எடுத்துகிட்டு யூ கேன் லைக் அந்த அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். லைக் உங்கள் டேக்ஸ் பே பண்ணுறப்ப நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் மேபி நீங்கள் இனிஷியலாக சின்ன லெவலில் நீங்கள் பண்ணுறப்போ வந்து அந்த இன்புட் ஜிஎஸ்டி உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு ஆக்சுவலாக இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி இஸ் மேண்டேட்ரி. அதாவது இந்த 10 lakh ரூலோ 20 lakh ரூலோ வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஆடிட்டர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா அது வந்து நீங்கள் லோக்கல் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் வந்து அந்த 20 lakh அதாவது 20 lakh நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது இருந்துச்சு அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு பே ஜிஎஸ்டி. ஓகே, அதான் தம் ரூல் நினைக்கிறேன். யூ ஹேவ் டு செக் வித் ஆடிட்டர். ஏன்னா எனக்கு அது கிளியராக தெரியல. பட் தட் பிஸ்னஸ் ஷுட் பி ஆப்ரேட்டட் வித்தின் தமிழ்நாடு. ஓகே, உங்கள் லோக்கல் ஸ்டேட்ஸில் அந்த பிஸ்னஸ் இருக்கணும். பட் இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஹாவ் அ பிஸ்னஸ் வித் அதர் ஸ்டேட்ஸ் தென் ஈவன் பிலோ இஃப் யூர் டூயிங் 10 lakh rupees 5 lakh rupees இருந்துச்சுனாலும் யூ ஹேவ் டு பே ஜிஎஸ்டி. அதுக்கு ஜிஎஸ்டி நம்பர் வேணும். ஸோ ஆட்ஸ் பண்ண அதிகமாக அதுக்கு 18 இப்போ நீங்கள் 1 lakhக்கு 18,000 நீங்கள் இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு பே. அப்படின்னு நீங்கள் நிறைய பணம் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃப்லேட்டை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்கிறது தான், அஃப்லேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா ப்ராடக்ட் நீங்கள் அஃப்லேட் விற்க ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, யூ சூஸ் ஒன் நீச். வாட் இஸ் த நீச் யூ ஆர் கோயிங் டு சர்வ். அதில் உங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஏரியாவை நீங்கள் டெவலப் பண்ணணும். கான்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த பையர் பர்சனுக்கு ஏற்ற ப்ராடக்ட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் சேல் நடக்கும். அதர்வைஸ் இட் ஒன்ட் ஹேப்பன். நீங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து லைக் புக்கு விற்பேன், நாளைக்கு வந்து லைக் வேறு சாஃப்ட்வேர் விற்பேன், அதுக்கு அடுத்த நாள் வந்து வேறு ஒரு விற்பேன் அப்படின்னா தட்ஸ் பணம் சில சமயம் வரும். பட் இட்ஸ் டெம்பரவரி. யூ வில் பி ஃபயர் ஃபைட்டிங் ஃபார் எவ்ரி டே. பட் இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் த கேம் ஆஃப் அஃபிலியேட் தென் எல்லாத்தையும் விற்கிறத விட ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் விற்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகே, அந்த ஏரியா வந்து விச் யூ ஷோகேஸ் அஸ் அ எக்ஸ்பர்டைஸ் ஏரியா. இதில் நான் எக்ஸ்பர்ட் ஆக்சுவலாக. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன் நான் என்ன அஃப்லேட் கொடுக்கலன்னா மார்க்கெட்டிங் டூல்ஸு இதுதான் என்னோட இதாக இருக்கும். நான் மற்றதை நான் அஃப்லேட்டாக கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக மற்ற சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று வந்து நான் அஃப்லேட் கொடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா ட்ரஸ்ட்டு போயிடும். பிகாஸ் யூ ஆர் பிரேக்கிங் த ட்ரஸ்ட் வித் யுவர் ஆடியன்ஸ். டிஷர்ட்ஸ் கொடுக்கலாம், அதாவது என்னோட பிராண்ட் டிஷர்ட்ஸ் கொடுக்கலாம், என்னோட பிராண்டட் டிஷர்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, டிஷர்ட்ஸு மக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் வந்து என்னோட பிராண்டட் சொல்கிறேன் ஆக்சுவலாக, அது நம்ம சேல் பண்ணலாம். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வேறு ஏதாவது ஒன்று விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு இது பண்ண மக்கள் வாங்க மாட்டாங்க ஆக்சுவலாக. தே வில் see the intentions. ஓகே, ஸோ அது கண்டிப்பாக பார்க்கலாம். பட் யூ ஹாவ் டு டிசைட் வாட் இஸ் யுவர் நீச். ஐ மீன் லைக் யூ ஹேவ் டு டிசைட் வாட் இஸ் நிஷ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இன்ஸ்டாகிராம் கான்டென்ட், ஏன்னா கண்டென்ட் என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லை வெறும் கான்டென்ட்டே கிரியேட் பண்ணாமல் நான் வெறும் ஃபேஸ்புக் ஆட்ஸில் மட்டுமே நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் ஆனால் ஸ்டில் லைக் யூ ஹேவ் டு பி ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் நீச். ஓகே, can you please send PPT for 3, 4, 5, 6? Will you create community? கண்டிப்பாக இன்றைக்கி வந்து I will check the community group today. Okay, இன்னைக்கு I will give high priority today and close this today. Okay, 3, 4, 5, 6 இன்னைக்கு வந்துடும். கண்டிப்பாக PPT வந்துடும். ஓகே, அகில் லைக் யூ ஹாவ் டு லைக் 25 days. ஓகே, 2 days உங்களுக்கு வைவ் ஆஃப் இருக்குது. ஸோ 23 days அட்டண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். below that if it goes please don't expect a certificate from us. Okay, how to calculate lifetime value? Show example. அக்மல், இதுக்கு நான் ஏற்கனவே வந்து லைஃப் டைம் வேல்யூ ஏற்கனவே நம்ம வந்து டே ஒன்னுலேயே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஃப்ளாரஸ்டோட எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நீங்கள் டே 1 வீடியோவில் வந்து ஒரு ஃப்ளாரஸ்டோட எக்ஸாம்பிள் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அந்த லைஃப் டைம் வேல்யூ நீங்கள் வந்து யூ ஷுட் ஹேவ் அ சிஸ்டம் டு ரெக்கார்ட் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் வித் த கஸ்டமர். ஒரு கஸ்டமருக்குன்னு ஒரு யூனிக் ஐடி, ஒரு ஃபோன் நம்பரோ ஒரு இது வச்சு அது நீங்கள் பண்ணலை அப்படின்னா லைக் யூஆர் லைக் அந்த டேட்டா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த பிஸ்னஸ். ஓகே, யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பிஸ்னஸ். ஹூ இஸ் பர்ச்சேசிங் மோர், யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறா, எந்த ப்ராடக்ட் அதிகமாக விற்கிது, அந்த டேட்டா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா யூ கான்ட் டேக் டெசிஷன்ஸ். ஓகே, which stream is the best for coaching for competitive exams? Google or Facebook? You start with Facebook ads. Sure, like you start with Facebook ads. You can also use Google ads. ரெண்டுமே you can use both. But Facebook ads, the leads will be very cheaper.
பட் இஃப் அது உங்கள் ப்ரைஸிங்கை பற்றி யூ கேன் ஆல்சோ ரன் கூகுள் ஆட்ஸ் போத். ஐ வில் நெவர் சே ஃபேஸ்புக் பெட்டர் கூகுள் பெட்டர் அந்த மாதிரி, பட் போத் ஆர் குட் ஆக்சுவலி, போத் யூ கேன் யூஸ். பட் என்ன பர்சனலாக கேட்டீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லைக் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ லைக் வந்து 3 to 4 crore ஆஃப் த மை ஆட் பட்ஜெட் கோஸ் ஃபார் ஃபேஸ்புக். கூகுள் ஆட்ஸ்க்கு வந்து நான் இது வரைக்கும் ஒரு 1.5 அந்த மாதிரி தான் 1.5 crore 2 crore தான் பண்ணுறேன் ஆக்சுவலாக. பட் திஸ் இயர் ஐ பிளான் டு இன்க்ரீஸ் மை பட்ஜெட் ஃபார் கூகுள் ஆட்ஸ். அதே 3 to 4 crore வந்து ஐ எம் பிளானிங் டு கிவ் ஃபார் கூகுள் ஆல்சோ, ஃபார் கூகுள் ஆட்ஸ் ஆல்சோ. ஓகே Raghav, like say about marketing which work very well, generated many leads. நான் இப்போ செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லாமே வந்து வாட் ஐம் யூஸிங் இன் மை யூஸிங் ஃபார் மை பிஸ்னஸ் எல்லாமே கேஸ் ஸ்டடி நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. லைக் வந்து அதில் நான் கேம்பெயின் ரன் பண்ணி அதில் எனக்கு 2000 லீட் வந்துச்சு. லைக் இதில் அதுக்கு நான் ப்ரூஃப் நான் அப்பப்போ எடுத்து காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. லைக் வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா வில் பி ஜென்ரேட்டிங் லைக் 20,000 லீட்ஸ் 28,000 லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. வேரியஸ் சோர்ஸஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணுவோம், ஃபேஸ்புக்லேருந்து ஜென்ரேட் பண்ணுவோம், மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. சின்ன எக்ஸாம்பிள் நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஒரு கேம்பெயின் வந்து எப்படி எந்த லெவலுக்கு இதாக இருக்குன்றத மட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஆக்சுவலாக. ஓகே இது வந்து இன்னொரு ஆட் அக்கௌண்ட்டு. ஓகே ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,440 லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. 20,440 லீட்ஸ் வெறும் இமேஜ் ஆட்ஸ் மட்டும்தான். ஓகே 15,639 லீட்ஸ் அட் ₹9 8.85. ஓகே ஸோ டோட்டல் பட்ஜெட் வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு எவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1,84,000 அந்த கேம்பெயின் மட்டுமே அந்த இதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1,30,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆட் அக்கௌண்ட்டில் ஒரு 24 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து ரிட்டர்ன் ஆட் ஸ்பெண்ட் தான். எனக்கு வந்து அது 3x 4x கிடச்சா எனக்கு ஓகே தான். லைக் வந்து 1.3x கிடச்சா. பட் ஆக்சுவலாக வந்து என்னென்னா 3x 2x 3xன்றது வந்து லெவல் 1 ப்ராடக்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குது. லெவல் 1 L2 L3 L4 வரைக்குமே எங்கள்கிட்ட மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குது. இமேஜ் கேம்பெயின்ஸ், சிம்பிள் இமேஜ் கேம்பெயின்ஸ் நீங்கள் ஆஃபர் irresistible ஆஃபர் கொடுத்து அதான் சொல்கிறேன். அந்த ஜேர்னி அந்த பெயின் பாயிண்ட்ஸ் நல்லா புரிச்சுட்டு அந்த ஜேர்னி நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா லைக் யூ கேன் புட் மோர் மணி. ஓகே ஒரு கேம்பெயினுக்கு யூ கேன் ஸ்பெண்ட் லைக் 5 lakh rupees 6 lakh rupees. இன்னொன்று வந்து கேம்பெயின் வந்து யூ ஹாவ் டு கிரியேட் லைக் வின்னிங் ஆட் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அந்த வின்னிங் ஆடில் வந்து திருப்பி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சேச்சுரேஷன் நடக்கும். ஃபேஸ்புக்கில் வந்து சேச்சுரேஷன் நடக்கும். அப்போ நீங்கள் திருப்பி வந்து ஆடு கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அந்த வின்னிங் ஆட் போட்டு எது வின்னிங் ஆட்னு சொல்லிட்டு கால் பண்ணி எது வின்னிங் ஆடியன்ஸ் எல்லாமே டேட்டா எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இட் வில் டேக் சம் டைம் பட் டெஃபினெட்லி லைக் யூ கேன் ஜென்ரேட் லைக் a lot of leads from Facebook. Okay இந்த டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே இதுதான். லீட் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே நம்ம ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லாமே வந்து இட்ஸ் ஆக்சுவல் லைக் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தட் இஸ் நோ தியரட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ஹவு டு கிரியேட் சேல்ஸ் பண்ணணும், ஹவு டு ஃபைண்ட் பையர் பர்சனா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் இப்போ தான் சொன்னேன் ஆக்சுவலாக. எக்ஸாம்பிள் பையர் பர்சனா லைக் வந்து அதான் படிக்கிறவங்களுக்கு வந்து வெறும் லைக் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும், இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும். ஆக்சுவலாக படிச்சுட்டு இருக்கவங்க படித்து முடிச்சவங்களுக்கு ஜாப் பர்ஸ்பெக்டிவ் தேவைப்படும். அப்போ ஜாப்னா அவங்களுக்கு நீங்கள் 20,000 கூட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் டிபெண்டிங் அப்பான் யுவர் கரிக்குலம். ஓகே அண்ட் ஹவ் யூ நெட்வொர்க் வித் ஹச்ஆர்ஸ் எல்லாமே ஏன்னா அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் வேறு ஆக்சுவலாக. ப்ளஸ் அவங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸு, ரெஸ்யூமே பில்டிங்கு இதெல்லாமே. தென் யூ ஹாவ் லைக் இதே ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் அவங்க மூவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா but you can make a lot of money on digital marketing.
ஓகே. இது வந்து நிறைய கூட்டம் இருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. யூ டோன்ட் கோ ஃபார் கம்பேரிங் த கம்பெனி. வாட் யூ கேன் டூ டிஃப்ரெண்ட்லி, ஓகே, ஹவு யூ கேன் ஆட் வேல்யூ டு த பீப்புள், ஹவு யூ கேன் ஆட் வேல்யூ டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹவு யூ கேன் மேக் தம் சக்ஸஸ்ஃபுல். அதான் கீ. அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் வெதர் தெர் இஸ் காம்படிஷன். மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஓகே தான், லைக் யூ கேன் ஸ்டில் ப்ளே த கேம். ஓகே, pulling like YouTube videos will be permanent, okay, permanent, but சொல்ல முடியாது actually. We will see, actually we committed for 3 days. If you want to go and review the campaigns 3 days, please don't download, okay. I'm not recommending for download. If you want, take notes. 3 days அந்த வீடியோஸ் இருக்கும், but we have planned to keep up that. இப்போதைக்கு வந்து we don't have intention to delete the video, okay, but அதை வந்து அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. மேபி ஆஃப்டர் 1 month நாங்கள் டெசிஷன் எடுக்கலாம், 2 months கழிச்சு ஒரு டெசிஷன் எடுக்கலாம். It won't be a assured one. I want to say the truth, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ but I committed for at least for 1 month or 2 months the videos will be there. Okay, லீட்ஸ் கேம்பெயினில் வாட்ஸ்அப் மெசேஜ் வர மாதிரி பண்ண முடியும். ஓகே, அது பண்ணலாம். நம்ம டெமோ காமிக்கிறோம். ஓகே, 1:30 இல்லைங்க, 3 o'clock டுடே, 3 o'clock. ஓகே, டுடே 3 o'clock லைவ். Prakash, like today 3 o'clock we have how to create a funnel. Okay, funnel using growth flow, how to design a funnel using growth flow and how to design. இப்போ உங்களுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் இருந்துச்சுன்னா அந்த லேண்டிங் பேஜ் நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கலாம், அவர் அதே மாதிரி டிசைன் பண்ணி காமிப்பார். அப்படின்னா அவர் ஏதாவது பெஸ்ட் லேண்டிங் பேஜ் ஒன்று எடுத்துட்டு அதை டிசைன் பண்ணி காமிப்பார் ஆக்சுவலாக. ஓகே, conversion of FBAds, see you have to measure. Martin, like நீங்கள் வந்து மெஷர் பண்ணி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக conversion ads and FBAds and Google ads. பட் வந்து FBAds for us it's both are converting very well. FBAds conversion இருக்கு. சில சமயம் கன்வர்ஷன் சில கேம்பெயின்ஸில் ஒர்க் அவுட் ஆகாது, சில கேம்பெயின்ஸில் வந்து இட் மே காசு பண்ணலாம். ஓகே, அது நீங்கள் மெஷர் பண்ணணும். யூ ஹாவ் டு ட்ராக் ஈச் அண்ட் எவ்ரி கேம்பெயின்ஸ். எங்கேருந்து யூடிஎம் பேராமீட்டர் பக்காவாக நீங்கள் செட் பண்ணணும். அது எப்படி ட்ராக் பண்ணுறதுன்ற நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, யூடிஎம் அந்த யூஆர்எல் பேராமீட்டர் ஒன்று பில்ட் பண்ணிப்போம். யூடிஎம் பேராமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக கேம்பெயின் ஐடி எல்லாமே சோர்ஸ் எங்கேருந்து வந்து ட்ராக் பண்ணி பர்ச்சேஸ் ட்ராக்கிங் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஏன்னா சில சமயம் பர்ச்சேஸ் வந்து 6 மாதம் கழிச்சு கூட நடக்கும். அந்த இடத்துல அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பெயின் வந்து 3x கொடுத்துருக்கோம், இல்லை 4x கொடுத்துருக்கோம். ஓகே, ஆனால் இனிஷியலாக அந்த சோர்ஸ் வந்தது இந்த கேம்பெயினில் தான். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கிவ் கிரெடிட் ஃபார் தட் கேம்பெயின். ஸோ இட் ஒர்க்ஸ் ஃபார் போத் லைக் FBAds and Google ads are working well. பட் போத் ரெண்டுமே வந்து யூ ஹாவ் டு லேர்ன் த ரூல்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்கள் அந்த கேமோட ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வரணும். ஓகே, கம்பெனி கவர்மெண்ட் எம்ப்ளாயி டார்கெட் பண்ணுறது, அது நம்ம பார்க்கலாம். டார்கெட்டிங் ரவீந்திரன், லைக் we can see the targeting options for company. அதில் நீங்கள் TCS நீங்கள் டைப் பண்ணிங்கனால வந்துடும், இன்ஃபோசிஸ் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும், ஏஜ் குரூப் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது ஆக்சுவலாக. அது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் டைப் பண்ணலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஃபேஸ்புக்லேயே நீங்கள் அதே இது பண்ணலாம். லைக் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு ட்ராக் தி பர்டிகுலர் கம்பெனி லைக் இன்ஃபோசிஸ், TCS. அதை டைப் பண்ணிங்கனால உங்களுக்கு வந்துடும் அந்த டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். நம்ம டார்கெட்டிங் ஆட் கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக யஸ்ந்தர், லைக் கண்டிப்பாக வீடியோஸ் இருக்கும். யூ கேன் the videos will be there. You can go and rewatch. Okay, how to run for ads for supermarkets, small business and non-coaching business. Okay, எவ்வளோ லைக் ஸ்மால் பிஸ்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லோக்கல் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ how to run இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு யாரும் மற்ற இடத்துலேருந்து வரப்போகிறது கிடையாது. ஓகே, பட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லைக் வந்து லைக் எல்டிபி வந்து நல்லா இருக்கும், லைஃப் டைம் வேல்யூ நிறைய இருக்கும், நிறைய கன்வென்ஷன், நிறைய அந்த பையரை திருப்பி வர வைக்கலாம். ப்ளஸ் வந்து லைக் வாட் டிஃப்ரெண்ட்லி யூ கேன் டூ, லைக் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லைக் வந்து கடைசி வரைக்கும் உங்களோட மைண்ட் செட் அந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும் ரன் பண்ணுறதானா, இல்லை வந்து ஆர் யூ கோயிங் டு டெவலப் அ செயின் ஆஃப் லைக் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆர் அந்த மாதிரி பொறுத்து யூ ஹாவ் டு டிசைட் தட் ஒன். Then you started developing the branding. Okay, உங்களுக்குன்னு ஒரு audience profile, அவங்களோட buyer experience, customer experience, how you are going to show the customer experience. Okay, அப்புறம் how you are going to increase loyalist, like எப்படி கொண்டு வர போகிறீங்க. ப்ளஸ் வந்து how you are going to like how you are going to message, like how you are going to choose a messaging platform for them. Okay, like பர்த்டேல வந்து மெசேஜஸ் போடுறது, பர்த்டே ஆஃபர் கிரியேட் பண்ணுறது, பர்த்டேக்கு மட்டும் அவங்க ஷாப்ஸ் வந்து கஸ்டமர்ஸோட பர்த்டே வந்து ஷாப்ஸில் கொண்டாடுறது. ஓகே, ஸோ how you are going to make the change. அது வந்து you have to think in a unique way plus you have to run the campaigns. நீங்கள் வேற ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இல்லாமல் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் அ டிஃப்ரெண்ட் வே ஸோ தட் யூ அட்ராக்ட் மோர் பீப்புள் அண்ட் யூ ஹவு டு கெட் மோர் மனி ஃப்ரம் த கஸ்டமர்ஸ். தட்ஸ் அ கீ. அவன் ஒரு கஸ்டமர் வந்து ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு வந்து லைக் வந்து 10,000 rupees பில் பண்ணுறான் அப்படின்னா, லைக் அவன் வந்து எப்படி வந்து 20,000 rupees பில் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு ரீசேல் பண்ணலாம், யார் நம்ம கிட்ட வாங்குறாங்க, என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வராங்க, என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ் நமக்கு வந்து அந்த நம்ம கடையை வந்து மேட்ச் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் யூ ஹாவ் டு டீட்டெயில் ஒர்க் அவுட் அபவுட் த பிராண்டிங்.
பண்ணிவிட்டு யூ கேன் ரீச் தம் த்ரூ இன்ஸ்டாகிராம், யூ கேன் ரீச் தம். ஆடியன்ஸ் என்னன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீச் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து உங்கள் இடம் இல்லாமல் மற்ற ஆடியன்ஸும் வருவாங்க. பட் இட் டெவலப்ஸ் அ மார்க்கெட் ஃபார் யூ. நாளைக்கு வந்து யூ கேன் ஓப்பன் அ ஷாப் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். ஓகே, இல்லை உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்டை வந்து யூ கேன் கிவ் இட் ஃபார் ஃப்ரான்ச்சைசி. ஓகே, ஏற்கனவே உங்கள் மாடல் உங்களால் ஒரு 5 crores இல்லை 10 crores ஒரு இடத்துல ஒரு லொக்கேஷனில் பண்ண முடியுது. இஃப் யூ கேன் ரெப்ளிகேட் த சேம் திங் ஆன் டிஃப்ரெண்ட், ஐ நோ ஹவு டு பில்ட் ஆடியன்ஸ் இந்த பண்ண முடியும்னா, then you can duplicate the same chain at a different location. Okay, அது இன்கேஸ் உங்களுக்கு பண்ணுறதுக்கு பேண்ட்வித் இல்லைன்னா கூட you can choose a franchise partner. அந்த மாதிரி. ஸோ you have to decide, but you can use digital business for local business, for சூப்பர் மார்க்கெட்னாலும் சரி, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்னாலும் சரி. ஓகே, தேடி போய் அந்த கடைக்கு போய் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, லைக் வந்து அந்த பர்டிகுலர் ஷாப்ஸ், ஏன்னா தே டெவலப் அ பிராண்ட், தே ரீச் அ வைடர் ஆடியன்ஸ். ஓகே, ஒன்றும் இல்லை, லைக் இப்போ திருநெல்வேலி இருட்டு கடை அல்வானா, லைக் இப்போ அங்கே அந்த லொக்கேஷன் வந்து இட்ஸ் தேர் ஒன்லி ஆன் தி திருநெல்வேலி. ஓகே, பட் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பாப்புலராக இருக்குது அப்படின்னா, லைக் வந்து ஏன்னா அதோட பிராண்ட் அவேர்னஸ். பட் சேல்ஸ், அதனால் சேல்ஸ் வந்துச்சுன்னா கிடையாது. இனிஷியலாக வந்து அங்கே இருக்கணும், பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த பிராண்ட் கெட்ஸ் டெவலப், அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க ஆக்சுவலாக. மேபி அந்த லொக்கேஷன் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னரை பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாமே அது எல்லாமே லைக் ஹவ் யூ பிராண்ட் இஸ் கோயிங் டு டிசைட் யுவர் சக்ஸஸ். ஓகே, ஸோ பிராண்ட் பில்டிங் வந்து எசென்ஷியல். திஸ் இஸ் ஃபார் உலகநாதன். ஓகே, பட் ஸ்டில் யூ கேன் ஹாவ் இன்ஸ்டாகிராம் லைக் இன்ஸ்டாகிராம் வைக்கலாம். Local chains, 40 km radius, 30 km radius, 10 km radius, 5 km radius கூட you can still target and you can show campaigns. ஓகே, ஆனால் you should know everything, each and everything, like lifetime வேல்யூலேருந்து கஸ்டமர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின். லோ ப்ராஃபிட் மார்ஜினில் ஐ வில் நெவர் ரெக்கமெண்ட். ஓகே, வெறும் மார்ஜின் வந்து 5% தான், 3% தான் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் காஸ்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பணம் இருக்காது. தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஆர்கானிக் வே, ஆர்கானிக் மார்க்கெட்டிங், லைக் வேர் யூ டோன்ட் ஹேவ் டு பே மணி. ஓகே, பட் ஸ்டில் த பாசிபிலிட்டிஸ் ஆர். ஓகே, ஸோ திஸ் ஆன்சர்ஸ் ஃபார் உலகநாதன். I saw it set for each, like Chennai, Madurai, Chennai, Mumbai. Can we use ads to entire Tamil Nadu, or will it affect my ad performance? Okay, I set ad for each city like Chennai, Mumbai. Can we use this ad for entire Tamil Nadu? You can Akmal, like நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. லைக் யூ கேன் யூஸ் இட். லைக் நாங்கள் இந்தியா ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். நைஜீரியா, லைக் கென்யா, அந்த மாதிரி கண்ட்ரிஸ் நாங்கள் வந்து ஒவ்வொரு தனி ஆட் செட் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. சம்டைம்ஸ் அதை கம்பைன் பண்ணி ஒரே டைமில் வந்து இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் பண்ணியிருக்கோம், மெஷர் பண்ணியிருக்கோம். சி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நாங்கள் என்ன கீ மெட்ரிக்ஸ் நாங்கள் கீயாக பண்ணோம். 1 lakh போட்டால் எங்களுக்கு 4 lakh ஒரு 5 நாளில் திரும்பி வரணும், அவ்வளோதான். சிம்பிள். த ரூல் இஸ் சிம்பிள். 1 வீக்கில் இல்லை மேக்ஸிமம் 10 days ஆஃபில் வந்து ஒரு 1 lakh அந்த கேம்பெயினுக்கு நாங்கள் போட்டோம்னா அந்த கேம்பெயின் ஷுட் ரிட்டர்ன்ஸ் அஸ் 2 lakh rupees or 3 lakh rupees in 1 week. So multiplying the money in 2x within 5 days or 10 days, that's a key for the campaigns. ஸோ அதை நீங்கள் மெஷர் பண்ணிட்டு ஒர்க் பண்ண. பட் ஒர்க் ஆகும். நாங்களும் கிரியேட் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு மட்டும் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்தியாவே வச்சு டோட்டலாக வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். சிட்டி வைஸ் டார்கெட்டிங் போயிருக்கோம் ஆக்சுவலாக. சிட்டி வைஸ் டார்கெட்டிங் போயிருக்கோம், எல்லா இடமும் கிரியேட் பண்ணியிருக்கோம். வி ஓவரால் சில சமயம் ஜங்க் லீட்ஸ் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு, பட் வி ஓவர் சி லைக் வெதர் த கேம்பெயின் இஸ் ஜென்ரேட்டிங் மணி ஆர் நாட். ஓகே, ரிட்டர்ன் ஆன் அட் ஸ்பெண்ட் அதில் கிடைக்குதா இல்லையா, அவ்வளோதான். ஓகே, have been following for work and impressed by your by your innovative approach and creative vision. I believe that we could. Okay, நீங்கள் என்ன நீச்சுன்னு தெரியல, பட் ஸ்டில் லைக் I'll get connect. Okay, I'll get connect with you. Okay, consultancy. Okay, I pay like about 50,000 or 57,000 to a marketing company. Okay, and they provided around 178 total leads. And I had okay, so okay, Emmanuel, like this answer is for you. Like see, actually consultancy la poina like the marketing agency வந்து like வந்து see, there's a time for understanding the buyer persona. Like வந்து buyer persona உங்க buyer persona understand பண்ணிட்டு campaign create பண்ணி like நிறைய reason இருக்கு. Like see, actually வந்து the entire strategy நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். லைக் உங்களோட லீட் மேக்னெட் எப்படி இருக்குது, irresistible லீட் மேக்னெட் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து லைக் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க, ஒரு 30,000 ரூபாய்க்கு ஆட் ரன் பண்ணி they won't come easily. ஏன்னா there is no enough trust ஆடியன்ஸ். ஸோ அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு லீட் மேக்னெட், ஆக்சுவலாக லீட் மேக்னெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா லைக் வந்து இட் ஷுட் அட்ராக்ட் தட் ஆடியன்ஸ் டு கிவ் தேர் கான்டாக்ட் அண்ட் டு கிவ் தேர். ஸோ அதுக்கு வந்து ஒரு லீட் மேக்னெட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு தெரியாது அது என்ன லீட் மேக்னெட் கிரியேட் பண்ணுறது. அஸ் அ பிஸ்னஸ் ஓனர் யூ நோ வாட் யூ கேன் கிவ் இட் ஃபார் ஃப்ரீ விச் வில் அட்ராக்ட் தி லார்ஜ் ஆடியன்ஸ். ஓகே, இன்னொன்று வந்து லைக் யூ ஹாவ் டு லைக் உங்களோட ஃபனல்ஸ் எல்லாமே அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்களோட பையர்ஸ் ஜர்னி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக.
தெரிஞ்சு they have to like you can அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்க. லீட் ஈஸியாக எடுத்துடலாம், பட் ஹவ் யூ ஃபாலோ அப் ரியலி மேட்டர்ஸ். நீங்கள் இந்த 176 லீட்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது ஜங்க் லீட்ஸாக கூட இருக்கும் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து சிங்கிள் ஷாட்லேயே வந்து நீங்கள் என்றைக்குமே பெரிய சக்ஸஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலாக யூ கேன் ஸ்டார்ட் வித் ஸ்மால். ஒரு 5,000 ருபீஸ்க்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி அதில் நீங்கள் கன்வர்ஷன்ஸ் எப்படி வருது பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இன்கேஸ் உங்களால் ஒரு டீமில் உள்ள ஒரு டீம் போட முடியும், இல்லை நீங்களே பார்க்க முடியும்னா லைக் யூ கேன் ஸ்டில் ரன் ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் ஆன் யுவர் ஓன். ஏன்னா மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் நீங்கள் போனால் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். லைக் வந்து மந்த்லி 50,000 ருபீஸ் இல்லை 25,000 ருபீஸ் அவங்களோட ஃபீயே இருக்கும். லைக் ரீட்டைனிங் ஃபீஸே இருக்கும் 25,000 ருபீஸ். நான் சொல்கிறது நல்ல மார்க்கெட்டிங் ஏஜென்சி போனால் 50,000 ருபீஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பட்ஜெட்டில் இப்போ 1 lakh அதில் 10% கேட்பாங்க. லைக் 1 lakh ருபீஸ் நீங்கள் ஆட் பட்ஜெட் ரன் பண்ணிங்கன்னா அதில் 10% 10,000 கொடுத்துடணும். ஸோ அது மந்த்லி ஒரு ஃபீ 25,000 ஃபீ இருக்கும். ப்ளஸ் வந்து எவ்வளோ ஆட் ரன் பண்ணுறீங்களோ நீங்கள் 5 lakh ஆட் 10 lakh ருபீஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 lakh ருபீ கொடுத்துடணும், 10% கொடுத்துடணும். அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இதான் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ணுறது. பட் இஃப் யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் லைக் இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். ஆக்சுவலாக ஃபேஸ்புக் ஆட்ஸும் கூகுள் ஆட்ஸும் வந்து தேர் மேக்கிங் இட் சிம்பிளர் அண்ட் சிம்பிளர் எவ்ரி டே ஸோ தட் தே வாண்ட் த எண்ட் யூசர் டு ரன் ஆட்ஸ். ஓகே, எனக்கு பொறுத்த வரைக்கும் வாட் ஐ சி ஃப்ரம் யுவர் சைட், உங்கள் ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னா லைக் வந்து இட்ஸ் அ பையர்ஸ் ஜேர்னி. லைக் எப்படி வந்து ஒரு பையர்ஸ் ஜேர்னியை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு லீடை கன்வெர்ட் பண்ணி சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது ஒன்று வந்து ப்ராப்பர் லீட் மேக்னெட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இரசிஸ்டபிள் ஆஃபர் நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம் ஆக்சுவலாக அந்த 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 லீடை வாங்குறதுக்கு. ஆக்சுவலாக இன்னொன்று கான்டென்ட் லைக் எனக்கு உங்கள் சைட்டு என்னன்னு தெரியல ஆக்சுவலாக, பட் சைட்டு வெப்சைட்டு ப்ளஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணதை என்னால் அது பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும் ஆக்சுவலாக. பட் ஸ்டில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யூ கேன் மேக் க்ரோர்ஸ் ஆஃப் மணி பிகாஸ் லைக் இந்தியா வந்து இந்தியா இஸ் ஃபார் எஜுகேஷன். ஓகே, லைக் அந்த லெவலுக்கு வந்து யூ ஹாவ் ட்ரெயினர்ஸ் அண்ட் கோச்சஸ் லைக் வி கேன் சர்வ் தி குளோப் ஆல் அரவுண்ட் தி குளோப். ஓகே, லைக் வந்து நமக்கு அந்த லெவலுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. எங்களை எடுத்திங்கன்னா லைக் 40 கண்ட்ரீஸில் வந்து லைக் 40+ கண்ட்ரீஸ் இருக்காங்க. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலாக. லைக் வந்து ஹீ இஸ் ரன்னிங் எ கம்பெனி இன் கோயம்புத்தூர். ஓகே, அவர் வந்து லைக் வந்து 1 crore வந்து பிஸ்னஸில் இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் கோச்சிங்கில் வர்றதுக்கு முன்னாடி 0 rupees, பட் 1 crore அவர் பண்ணுறாரு ஆக்சுவலாக. he is doing like தமிழில் மட்டும்தான் ப்ரோக்ராம் பண்ணுறாரு, இங்கிலீஷில் கூட கிடையாது. பட் he has customers from Sri Lanka, customers from மலேசியா, கோயம்புத்தூர், மலேசியா அண்ட் சிங்கப்பூர். ஓகே, மலேசியா சிங்கப்பூர், பட் ஆக்சுவலாக அவர் கோயம்புத்தூரில் தான் இருக்கார் ஆக்சுவலாக. he is running Novitech R&D Private Limited போனீங்கனாலே உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலாக யூடியூப்பில். ஓகே, தமிழில் தான் கிளாஸஸ் எல்லாமே எடுக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ யூ கேன் லைக் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் யூ கேன் சிட் எனிவேர் அண்ட் யூ கேன் செல் எனிவேர். ஓகே, செல் எனிவேர், பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கேம் அண்ட் லைக் இந்த கேம் வந்து லைக் வந்து யூ கேன் என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைக் யூ கேன் லவ் இட் அண்ட் யூ கேன் டூ இட். லைக் ஓகே, யூ கேன் என்ஜாய் த கேம். அந்த லெவலுக்கு வந்து யூ ஹாவ் லாட் ஆஃப் like the journey will be like உங்களுக்கு like business journey will be very smooth. Like if you are doing business you should be on digital. At the same time நீங்கள் ட்ரெடிஷனலாக விட்டுறவும் கூடாது ஆக்சுவலாக. நான் ட்ரெடிஷனல் ஏன்னா நிறைய பேர் வந்து டிஜிட்டல் வந்துட்டு ட்ரெடிஷனலாக விட்றாங்க ஆக்சுவலாக. ட்ரெடிஷனலாக லைக் வந்து போஸ்ட் கார்ட்ஸ் அனுப்புறது, க்ரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புறது, லைக் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. லைக் இன்றைக்கி அந்த மார்க்கெட்டிங் லைக் வந்து உங்கள் கஸ்டமர்லேருந்து உங்களுக்கு ஒரு கார்டு போகுது, உங்கள் கஸ்டமருக்கு ஒரு கார்டு போகுது அப்படின்னா இன்றைக்கி தே வேல்யூ பிகாஸ் எவ்ரி திங் தே சி இஸ் அ டிஜிட்டல். when they see a physical goods today, like ஓகே, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு கார்டு அனுப்புறீங்க அப்படின்னா லைக் தே வில் லைக் இட்ஸ் ஆல் கெட்டிங் தேர் அட்டென்ஷன். ஓகே, அவங்களோட அட்டென்ஷன் நீங்கள் எப்படி கிராப் பண்ணுறீங்க. ஏன்னா முந்தி எல்லாமே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, பட் இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் டுடே இஃப் இஸ் ரீஸ்டார்டட் அகைன் லைக் இட் வில் பி போத் லைக் டுகெதர் இட் வில் பி கிரேட் திங். ஓகே, அதே மாதிரி யாருக்கு அனுப்புகிறோம் எல்லாத்துக்கும் அனுப்ப முடியாது. பட் ஹூ இஸ் டேக்கிங் மோர் மைக்ரோ ஆக்ஷன்ஸ் அவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சுட்டு யூ கேன் ரெடியூஸ் எக்ஸ்பென்ஸ். ஓகே, ரெடியூஸ் எக்ஸ்பென்ஸ் அட் த சேம் டைம் விச் கன்வெர்ட்ஸ் மோர் சேல்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். ஜெகதீஷன் லைக் SEO is SMM, which one is best for digital marketing learners to get job? ஓகே, சி ஜெகதீஷன் ஆக்சுவலாக எனக்கு ஒரே ஒரு சிம்பிள் தான் ஆக்சுவலாக, ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக. இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கெட் ஜாப் ஃபார் ஹிம், ஹி இஸ் நாட் ஒர்த் ஃபார் மார்க்கெட்டிங். ஓகே, அவனே மார்க்கெட் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியல அப்படின்னா how he will market for the company. Okay, if you are a digital marketing, you have to teach marketing like how he can market himself to the company, one how he can develop his personal brand. Okay, then how like அதை வந்து எப்படி பண்ண அவனே மார்க்கெட் பண்ண தெரியலனா like how he will sell other people product for another customer. இட்ஸ் நாட் ஃபிட். அதை வந்து நீங்கள் அவனுக்கு எடுத்து சொல்லி லைக் அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் தேவை, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் தேவை, அவனோட ஆட்டிடியூட் என்னென்ன ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், அது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் யூ ஹாவ் டு பிரிங் த வாரியர் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த வாரியர்ஸ் வே அப்படின்ற ஒரு கமெண்ட் வச்சுருக்கோம். த வாரியர் இஸ் டு லைக் யூ ஹாவ் டு பிரிங் த வாரியர் இன் யூ. லைக் எவ்வளோ தடவை கீழே விழுந்தாலும் யூ ஹாவ் டு கெட் பேக் அகைன்.
ஓகே, அந்த மைண்ட் செட்டை வந்து யூ ஹாவ் டு கிவ் பேக். லைக் ஏன்னா கண்டிப்பாக வந்து யூ வில் ஹாவ், கண்டிப்பாக யூ வில் த ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ்னாலே மொதல் ஃப்ளாப்பாக தான் செய்யும் ஆக்சுவலாக. இட்ஸ் அ நேச்சர் ஆக்சுவலி. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர். மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வில் ஃபெயில். ஓகே, யூ ஹாவ் டு லேர்ன் ஹவு டு மேக் இட் சக்ஸஸ்ஃபுல். அதை லேர்ன் பண்ணிட்டு அதை நீங்கள் பண்ணணும். ஓகே, யூ டிசைட் த அவுட்கம். த அவுட்கம் ஷுட் பி அ சக்ஸஸ். ஓகே, ஸோ நீங்கள் இடையில கிவ் அப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இட் வில் பிகம் அ ஃபெயிலியர். ஸோ யூ டிசைட் த அவுட்கம் அண்ட் யூ ஜஸ்ட் மார்க் அப் யுவர் ஜர்னி. ஓகே, ஸோ வந்து லைக் வந்து எஸ்சிஓ, எஸ்சிஎம், எஸ்எம்எம் இதெல்லாமே வந்து லைக் வந்து யூ ஹாவ் டு லேர்ன் திஸ். லைக் இது வந்து லைக் சர்ச் இன் ஆப்டிமைசேஷன், லைக் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பெருசாக ஒன்றும் அப்படி ஒன்றும் எனக்கு வந்து லைக் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் எனக்கு தெரிஞ்சது இல்லை ஆக்சுவலாக. யூ கேன் லேர்ன் இட். லைக் அவனுக்கு இப்போ வேலை வாங்க போகிறான் அப்படின்னா லைக் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கிறதுல என்ன இருக்க போது இருக்குது. 7 hours ஃபுல்லாக படிச்சுட்டு யூ கேன் படிக்கணும். அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ், யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட், யூ ஹாவ் ட்ரை. இப்போ அவனுக்கு வேற ஒரு கஸ்டமர்ஸ்லாம் யூ ட்ரை, ஹீ கேன் இம்ப்ளிமெண்ட் ஃபார் ஹிஸ் ஓன் பர்சனல், லைக் அவனோட பர்சனல் பிராண்டை க்ரோ பண்ணுறதுக்கோ, அவனை வந்து விற்கிறதுக்கோ, இல்லை ஒரு சின்ன அவன் வேற ஒரு ப்ராடக்ட் எடுத்து விற்க ட்ரை பண்ணாலே அவன் ஆண்டர்ப்ரனர் மாறினா கூட மாறிடுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, பட் யூ ஹாவ் டு கிரியேட் தட் மைண்ட் செட், த வாரியர் மைண்ட் செட் இன் ஹிம். ஓகே, Prakash, like how is good ads, boost ads or campaign ads? Okay, boost ads or campaign ads. So boost ads வந்து நான் அந்த அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். Say unless you have to measure, like you have to measure the அதாவது அந்த கான்டாக்ட் கைக்கு வரணும் ஆக்சுவலாக. ஓகே, கைக்கு வரணும். இஃப் பூஸ்ட் ஆட்ஸ் கேன் கிவ் யூ தட் கான்டாக்ட். நான் ஒரு தடவை பூஸ்ட் கேம்பெயின்ஸ் போட்டு, பூஸ்ட் கேம்பெயின்ஸில் எனக்கு அந்த கீழே ஒரு லிங்க் இருந்து, அந்த லிங்க்ல வந்து எனக்கு வந்து நிறைய லீட்ஸ் வந்துச்சு ஆக்சுவலாக. யூ ஹாவ் டு மெஷர் தட். லைக் ஏன்னா நீங்கள் 10,000 rupees பூஸ்ட் கேம்பெயின் பண்ணிவிட்டு you don't get the contact for remarketing, or don't get the contact to get them on over the phone, or you have just wasted the money. You don't know how many people வரும் அந்த ரீச் வச்சு நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஆக்சுவலாக. இத்தனை பேருக்கு காமிச்சிருக்க ஒரு டேஷ்போர்டில் வந்து do you have the contact of that people, at least 100 people or 200 people. If you have the contact, ஃபஸ்ட்டு அந்த 200 பேருக்கு ஒரு காலை போடுங்க. எதுக்காக வந்து நீங்கள் கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் யுவர் ஆடியன்ஸ். எதுக்காக நீங்கள் ஃபில் பண்ணி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி, லைக் இடையில இப்போ வந்து 176 leads வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக. இஃப் யூ கால் 176 leads and you can know like whether they're junk leads, why they take this action on leads, you know this. ஏன்னா you will have better understanding of your message to the market. What is the message? Add creative மெயின் திங்கே. அந்த இருக்க காப்பரேட்டிவ் வேர்ட்ஸ், என்ன டைப் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம காப்பரேட் பண்ணுறோம், ப்ளஸ் என்ன டைப் ஆஃப் ப்ரைமரி டெக்ஸ்ட் போடுறோம், என்ன டைப் ஆஃப் கால் டு ஆக்ஷன் கொடுக்கணும், everything you have to measure. You have to do a split testing. Okay, which one is optimized for you? Okay, so boost ads are வந்து என்ன பொறுத்த வரைக்கும் I'll go with the campaign ads like, because I need to measure the leads and the conversion, sales conversions. Boost ads நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. I have done it by giving a Google form கொடுத்து நான் அந்த லீட்ஸ் கால் பண்ணியிருக்கேன். பட் அந்த லீட்ஸ் வரல அப்படின்னா I won't go for boost. Okay, I'll go for the lead campaigns, because so that லீட் மட்டும் மேட்டர் கிடையாது. the follow up, நான் திருப்பி சொல்கிறேன் அதான் follow up systems, how you're going to follow up them again and again. மினிமம் வந்து 20 ஃபாலோஅப்ஸ் ஆகுது நீங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக. யூ ஹாவ் டு கெட் டு கெட் தட் அட்டென்ஷன், டு கெட் தட் லீட். ஓகே, டு கெட் them as a customer. So how to increase FB marketplace service? Okay, how to increase the FB marketplace service? இது எனக்கு புரியல ஆக்சுவலாக. எனக்கு கொஸ்டின் புரியல ஆக்சுவலாக. ஹவு டு இன்க்ரீஸ் FB மார்க்கெட் பிளேஸ் எனக்கு புரியல ஆக்சுவலாக. லைக் ஓகே, ஹாய் சார், மை இமெயில் டு அ நியூ அப்ரோச் ஆல்வேஸ் ஃபால் டு திஸ் ஸ்பாம், ஹவு டு அவாய்ட் இட்? ஐம் நாட் சென்டிங் பல்க் இமெயில். ஓகே, செந்தில்குமார், ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக. மை இமெயில் டு நியூ அப்ரோச் ஆல்வேஸ் ஃபால் டு திஸ் ஸ்பாம். ஆக்சுவலாக நீங்கள் டிகேஎம் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக வந்து அதில் வந்து ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கான்ஃபிகர் த டொமைன் நேம். என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல ஆக்சுவலாக. நிறைய இமெயில் மார்க்கெட்டிங் டூல் இருக்குது. யூ ஹாவ் ConvertKit இருக்குது, லைக் கெட் ரெஸ்பான்ஸ் இருக்குது, லைக் வந்து லைக் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஐ ரெக்கமெண்ட் ConvertKit, கெட் ரெஸ்பான்ஸ், மெயில்சிம்ப் இருக்குது. யூ ஹாவ் anything you have to set the DKIM records. லைக் நீங்கள் டொமைனை கான்ஃபிகர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க ஆக்சுவலாக. அந்த உங்களோட ஐபி நீங்கள் உங்கள் டொமைனில் போய்ட்டு இந்த DKIM SPF ரெக்கார்ட்ஸ், அப்புறம் ஒரு 4 ரெக்கார்ட் இருக்கும். அது இஃப் யூ செட் தட், இட் ஒன்ட் லேண்ட் அப் இன் ஸ்பாம். நாங்களாம் லைக் ஒரு லேக்ஸில் இமெயில்ஸ் அனுப்பிச்சுட்ருக்கோம். லைக் வந்து பெர் டேக்கு வந்து 14 lakh emails, 15 lakh emailsலாம் அனுப்பிச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தெர் இஸ் சம்திங் ப்ராப்ளம் ஆன் ஐ டோன்ட் நோ வாட் டூல் யூஆர் யூசிங். சந்திரகுமார், ஐ டோன்ட் நோ வாட் டூல் யூஆர் யூசிங். லைக் பட் இஃப் யூ சென்ட் தட் DKIM ரெக்கார்ட்ஸ் அண்ட் SPF ரெக்கார்ட்ஸ், it will definitely reach the inbox.
ஜோஹோ கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்காது. ஆக்சுவலாக நிறைய ரீசன் இருக்குது. அவங்க என்ன டைப் ஆஃப் ஐபி வச்சுருக்காங்க, அந்த ஐபி வந்து ஃப்ரெஷ் ஐபியாக இருந்தால் கூட லைக் இட் வில் லேண்ட் அப் இன் ஸ்பேம், பிகாஸ் தே நீட் டு த இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து தே ஹாவ் டு டூ சம் வார்ம் அப் ஆன் தேர் ஐபிஸ். ஓகே, to before sending for a larger audience. பட் நீங்கள் larger audience அனுப்பலன்னு சொல்கிறீங்க. மேபி அவங்க larger audience அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா I don't know what kind, but what tool you are using for email. Okay, Sandil Kumar, this is for Sandil Kumar, but you can ensure that you set DKM settings, DKM SPF records நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிங்கன்னா it should land up the inbox. Okay, that's my answer. So thank you so much for your time. Thank you so much. So இது வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து லைக் வந்து 3 o'clock வந்து ஃபனல் பில்டிங் இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் அட்டன் த லைவ் செஷன். இட்ஸ் ஆன் யூடியூப். அபிஷேக்ன்ற எடுப்பார் ஆக்சுவலாக ஹவு டு பில்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபனல் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்படி ஃபனல் க்ரோத் ஃப்ளோ, இன்றைக்கி க்ரோத் ஃப்ளோ, நாளைக்கு வந்து வேர்ட் ப்ரெஸில் எடுப்பார். ஓகே, ஸோ வேர்ட் ப்ரெஸில் எப்படி ஃபனல்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணுறது, என்னென்ன ப்ளகின்ஸ்லாம் இருக்குது, எங்கே ப்ளகின்ஸ் கம்மியாக வாங்கிக்கலாம், காசு வாங்கிக்கலாம் அப்படின்றத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஆக்சுவலாக. After that, I am going to release 2 videos today. How to create a Facebook page, how to create a business manager account, and how to link this Instagram account to a business manager, and how to link a WhatsApp account to this business manager. Okay, so இன்னைக்கு அதான் activity. You complete this part today. Okay, so that we will create the campaigns tomorrow. Okay, so thank you so much for your time. Okay, if you have any questions, put that on the response sheet. I'll take you on the tomorrow. Have a great day. Okay, I'm signing off. Just type P for permission on the chat box. Okay, P for permission on the chat box. Abhinaya, thank you. Green Focus, thank you. Trinavakars, thank you. Shankar, thank you. Karthikeyan, thank you. Deepika, thank you. Karthikeyan, thank you. Okay. Prabha, thank you.